ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितं च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। जयदां सुरदौ पंगोर्मम मंदमतेर्गति मत्सर्वस्य पादाम्भोजौ राधा मदन मोहनौ दिव्यत् वृन्दारण्यकल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनौ श्रीमद् राधा शील गोविंद देवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणु स्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियस्तु नः। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पंगं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं। नाम श्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजं गुरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहोराधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीदिव श्रीगुरुं तं नतोऽस्मि। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இன்னைக்கு நம்ம நேரத்தை எப்படி சரியாக பயன்படுத்துவது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முடிஞ்சா நேரம் இருந்தா, நேத்து ஒரு மாதாஜி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த கேள்விக்கான பதிலும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். நேரம் பற்றி பேசும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பகவத்கீதையிலும் நேரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, பாகவதத்திலையும் நேரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, காலோஸ்மி லோகக்ஷய கிருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்தும் இஹ பிரவர்த்தக. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் சொல்றார், காலம் நான், உலகங்களை அழிப்பவற்றில் மிகப்பெரியவன், எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களை தவிர, பாண்டவர்களை தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர். பகவான் காலத்தை நான் சொல்றார். அந்த காலம்ன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது, நேரம். அந்த காலம்தான் பல விஷயங்களை முடிவு பண்ணுது. அதை நம்ம எப்படி கையாளணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரே நிமிஷம். அந்த காலத்தை நம்ம எப்படி
கையாளணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா காலம் எப்படி போகுதுன்னா, எப்படி சூரிய உதயத்துல இருந்து சூரியன் மறையறதுல இருந்து நாட்கள் போயிட்டே இருக்கு. யாரெல்லாம் தங்களுடைய புலன் இன்பத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆயுள் முடியறதே தெரியாம சீக்கிரமா முடிஞ்சு போகுது. இந்த ஆயுள் அப்படின்னு எடுக்க போனோம்னா நீண்ட ஆயுள் காலம் உள்ள ஜீவராசிகள் இருக்கு. 1 மணி நேரமே உயிர் வாழக்கூடிய ஜீவராசிகள் கூட இருக்கு. அந்த மிருகங்களுக்கெல்லாம் நேரத்தை பத்தி எல்லாம் தெரியாது. பிறந்து வளர்ந்து இருந்து உருவாக்கி அடுத்த சந்ததியினரை உருவாக்கி செத்து போகுதுங்க. இந்த 6 மாற்றங்கள் காலத்தினால செய்யப்படுது. இப்ப காலம்ன்றது யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்காது. காலம் எப்படி செயல்படுது அப்படின்னும் போது கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொன்னார்? நானே அழிப்பதில் பெரியவனாக இருக்கிறேன்னு சொல்றார். காலம் எல்லாத்தையும் அழிச்சிடுது. அப்ப அந்த காலம் பற்றி பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாகவதத்துல கிருஷ்ணர் உத்தவருக்கு காலத்தை பத்தி சொல்றார். நித்யதாகி அங்க பூதானி பவந்தி ந பவந்திச்ச காலே ந லக்ஷய வேகேன சூக்ஷ்மவாத் தத் தன்ன ஸ்ரூயதே தன்ன திருஷ்யதே. உத்தவா, கண்ணுக்கு புலப்படாத வேகமுடைய காலத்தின் சக்தியினால் ஜட உடல்கள் இடைவிடாத படைப்பிற்கும் அழிவுக்கும் உட்பட்டுள்ளன. ஆனால் காலம் மிகவும் சூட்சுமமானது என்பதால் இதை எவரும் கண்டுகொள்வதில்லை. எவரும் கண்டுகொள்வதில்லை அப்படின்றது யாருக்கு? அபக்தர்களுக்கு. பக்தர்கள் நம்ம காலத்தை கண்டுகொள்ள வேண்டும். காலம் எப்படி செயல்படுதுன்றதை தெரிஞ்சுக்க வேணும். பகவத்கீதையினுடைய 5 விஷயங்கள்ல காலம் ஒன்று. அந்த காலத்தை எப்படி பயன்படுத்துவது, எப்படி கையாளுவதுன்றது பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை. ஏன்னா காலம் சூக்ஷ்மமா வேலை செய்யுது. சில இடங்கள்ல போறோம், அது முக்கியமாக மொபைல் போன் கையில எடுத்தீங்கன்னா காலம் எப்படி போகுதுன்னே தெரியாது. நமக்கு இப்பெல்லாம் இந்த உலகத்துல நேரமின்மைன்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. முதல்ல அந்த நேரமின்மைனே கிடையாது. இப்போ காலம் போக போக அந்த கலியுகம் முத்த ஒரு விஷயம் வந்துருச்சு நமக்கெல்லாம். யாரை பார்த்தாலும் டைம் இல்லை அப்படின்றாங்க. அது ஏன்னு யோசனை பண்ணி பார்த்தேன் நானு. ஏன் டைம் இல்லாம போகுது? முன்னெல்லாம் நம்ம கடிதம் எழுதி கொண்டிருந்தோம் இல்லையா? ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு, உறவினர்களை சந்திக்கிறதுக்கு போயிட்டு வந்துன்னு இருந்தோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு அன்பு பரிமாற்றம் நடந்து கொண்டிருந்தது. உறவினர்கள் கிட்ட கூட, நண்பர்கள் கிட்ட, பக்தர்கள் கூட. ஆனா இப்ப எதுக்கும் நேரம் இல்லை, யாருக்கும் எதுக்கும் நேரம் இல்லை. காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நம்முடைய நேரம் வேற எங்கேயோ போகுது, நமக்கே தெரியாம. அது பாத்தீங்கன்னா மொபைல் போன். அதனாலதான் இவ்வளவு பௌதிக வசதிகள் கூட நமக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நாம சொல்றதுக்கு காரணம், யார் பார்த்தாலும் கையில அதை வச்சுக்கிட்டு திரியிறாங்க. அது எப்படியாவது நம்முடைய நேரத்தை நமக்கே தெரியாமல் திருடி விடுகிறது. அதனால அதை நாம் எப்படி பயன்படுத்துவதுன்றது முதல் பாடமா இருக்கு போது இன்னைக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு உதாரணமா காலையில எழுந்து நான் ஜபம் பண்ணிட்டு தான் மொபைல். இப்ப ஜபத்துக்கே சில பக்தர்கள் மொபைல் தான் வச்சிருக்காங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, நீங்க அப்படிதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஜபத்துல இருந்தே மங்களாரத்தில இருந்தே பக்தர்கள் மொபைல் வச்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மொபைல். ஒரு அதாவது ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது ஆரோக்கிய அந்த மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க, அந்த போன்ல இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சாப்பாட்டுல இருந்து விலகி இருக்கிறோம்ல, விரத நாட்கள்ல சாப்பாட்டுல இருந்து விலகி இருக்கிறோமா? சாப்பிட்றதுல இருந்து விலகி இருக்கிறோம். ஒரு நாள் சாப்பாட்டுக்கு லீவு, சாப்பிட்றதுல இருந்து லீவு, அன்றைக்கு விரதம் இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி போன் விரதம் இருக்கணும்னு சொல்றாங்க. சில பேர் அது சம்பவமே, அது முடியவே முடியாதுன்னு அடிச்சு சொல்றாங்க. முடியும்.
வீட்டுல எல்லார்கிட்டயும் போன் இருக்கு. அதனால எதனா எமர்ஜென்சி, எதனா அவசர ஆபத்துன்னா மத்தவங்கள கான்டாக்ட் பண்றாங்க. ஒரு முறை நான் வந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். என்னுடைய சகோதரருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. எமர்ஜென்சினா என்ன பண்றது? எமர்ஜென்சினா என் கணவரது நம்பர், நீ என்னுடைய அண்ணன், என் கணவர் நம்பர் தான் இருக்கே உங்ககிட்ட, அதுல கால் பண்ணுங்க. இல்ல என் குழந்தை இது நம்பர் இருக்கு, அதுல கால் பண்ணுங்க. நான் வந்து அமைதிக்காக நான் வந்து போனை நிறுத்திடுவேன் நான் பல நேரங்கள்ல. அது எனக்கும் அமைதியை தர்றது கிடையாது. அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இரவு நேரங்கள்ல அது சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூரம் வச்சிருவேன். ஆகையினால போனை நம்ம எப்படி கையாளணும்ன்றது மட்டும், இப்ப கிளாஸ் கூட நாங்க போன்ல தானே மாதாஜி கேட்கறோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பயன்படுத்துற வரைக்கும் சரி. ஆனா அது எப்படி என்னுடைய நேரத்தை விழுங்குகிறது, அந்த விழுங்கப்பட்ட நேரம் எனக்கு திருப்பி கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. உலகத்துல போனது திரும்பி வராது அப்படின்ற ஒரு பட்டியல்ல பாத்தீங்கன்னா இந்த நேரமும் அப்படிதான். நேரத்தை நம்ம விட்டுட்டோம்னா திரும்பியே வராது. இப்ப நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறோம், நம்முடைய வயது, போன வயதை நம்ம திரும்பி பெற முடியுமான்னு முடியாது. ஆகையினால இது வந்து எவ்வளவு முக்கியமானதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நேரம் என்பது முக்கியமானதுன்னு புரிஞ்சாதான் அதை கையாளும் போது நம்ம ஜாக்கிரதையா கையாளுவோம். வெளிநாடுகள்ல எல்லாம் தண்ணிக்கு வந்து வரி உண்டு. இந்த வந்துட்டாங்க விஷ்ணு பிரியா மாதாஜி, சுவிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த நேரம் மரத்தால கொஞ்சம் யோசிச்சுட்டு மாறி இப்பதான் வந்து மாதாஜி. சரி மாதாஜி. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க தண்ணி நாம எல்லாம் தண்ணி இவ்வளவு பயன்படுத்தணும்னா அவ்வளவுத்துக்கு வரி கட்டுறோம். அவ்வளவு ரொம்ப அதிகம் இல்ல வெளிநாடுகள் மாதிரி. அவங்களுக்கு என்ன ஒரு வரின்னா, தண்ணி வாங்குறதுக்கும் வரி, தண்ணி நீங்க எவ்வளவு கழுவி அனுப்புறீங்க வெளியா, அதுக்கும் வரி. அப்ப பாத்துங்க, இப்ப நாம வாங்குறதுக்கு மட்டும்தான் தண்ணிக்கு வரி போடுறோம். இவ்வளவு தண்ணி நீங்க யூஸ் பண்றீங்களா, அதுக்கு பணம். ஆனா நீங்க எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணி வெளியே அனுப்புறீங்க பாருங்க. அந்த கால்வாய் தண்ணி, டாய்லெட்ல இருந்து வருது, பாத்ரூம்ல இருந்து வருது, கிச்சன்ல இருந்து வருது, கழிவு நீர். அந்த கழிவு நீருக்கும் அவன் வந்து பில் போடுவான். அதனால அதுலயும் நீங்க ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்போ ஒரு பொருள் இப்ப அதனால என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள்லாம் வந்து பக்தர்களோ அபக்தர்களோ எல்லாரும் யூஸ் பண்ற தண்ணிக்கு கவனமா இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காசு. அது போல நம்முடைய நேரம் எப்படி அதனுடைய முக்கியத்துவம் எப்ப தெரியும்னா, நம்முடைய குடும்பத்தினர், நெருங்கிய குடும்பத்தினர் ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு பாருங்களேன். அவரை தூக்கி கொண்டு நாம் வந்து மருத்துவமனைக்கு செல்கிறோம். அப்ப ஒவ்வொரு நிமிடமும் வந்து மிகவும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எவ்வளவு சீக்கிரம் நம்ம மருத்துவமனை போறோமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அது போல இந்த அஹ், பிரசவம், இந்த மாதிரி பல எமர்ஜென்சிஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது பக்தர்களுக்கு இன்னும் நடைமுறை வாழ்க்கையில இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஆஹ் ஏதாவது ஒரு பயணத்தின் போது நம்முடைய ஆஹ் ரயில் அல்லது விமானம், ரயில் அல்லது விமான பயணத்தின் போது நம்ம வந்து ஒரு நிமிஷம் விட்டோம்னா கூட போய்விடும். அவ்வளவுதான், சரி போச்சு. திரும்பி அவங்க நமக்காக காத்துன்னு இருக்க மாட்டாங்க. முக்கியமாக விமானம். வெளிநாடுகள்ல இதுக்கும் எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. அது பயங்கரமான அனுபவம். நாங்க வந்து பாரிஸ்ல இருந்து ஸ்விஸ் போவேன் பிரச்சாரத்துக்காக. என்னுடைய கணவரும் குழந்தையும் என்னை கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஏத்தி அனுப்பிடுவாங்க. ஒரு நாள் சும்மா அங்க வெளிநாடுகள்ல டைம், இந்த ட்ரெயின்ன்றது டைமுக்கு தான் போகும். அதுல ஒரு பிரச்சனையுமே ஆகாது. இந்த டைம்னா அது தள்ளி போகுது அப்புறமா போகுது அப்படிலாம் கிடையாது. இந்த டைம்னா அந்த டைமுக்கு அது போயிடும். 12 மணிக்கு ட்ரெயின் எடுத்துருவான். நாங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு இன்னொரு சின்ன ரயில் எடுக்கணும். அது ஊர் ட்ரெயினுக்கு இது லோக்கல் ட்ரெயின் எடுக்கணும். லோக்கல் ட்ரெயின்ல உட்காந்து என் கணவர்கிட்ட சொல்றேன், இந்த ட்ரெயின் போலன்னா அப்படின்ற. நம்முடைய வாய் வார்த்தைகள் நமக்கு பலிச்சிரும். வெளிநாடுகள்ல அந்த மாதிரி ஆகவே ஆகாது. ஆனா ஆச்சு அன்னைக்கு. இது ஒரு வேளை லேட் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். மாதிரி அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நின்னு போச்சு, நீங்க வேற ட்ரெயின் பிடிச்சி போங்கன்னு சொல்றான். அது பிரெஞ்சுல சொல்றான். என் கணவர் வந்து இதெல்லாம் ரொம்ப புத்திசாலி, அதெல்லாம் கண்டுபிடிச்சுவாரு. கண்டுபிடிச்சிட்டு வேற ரூட்டும் பிடிச்சிட்டாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து செக்கிங் வரான். அது 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 வந்து விடுமுறை நாள்.
விடுமுறை நாள்ல பொதுவா வரமாட்டான். அங்க நீங்க வந்து டிக்கெட்டை வந்து உள்ள போட்டு அது ஆமா ஒரு இது உள்ள போடணும், மெஷின் உள்ள போடணும். அது உங்களுக்கு அம்மா நீ வந்துட்ட அப்படின்னு முதிரை கொடுத்து வெளியே கொடுக்கும். என் குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த முதிரை அந்த டிக்கெட்டை போடாம இப்படி நுழைஞ்சு கீழே வந்துடுச்சு. அதனால அது வந்துடுச்சு. அவசரத்துல நாங்க குழந்தை தானேன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை பஞ்ச் பண்ணாம வெளியே வந்துட்டோம். அந்த செக்கிங் கரெக்டா கேட்கலாம், டிக்கெட் எடுங்க. 3 பேர் டிக்கெட்டை 3 பேருக்கு எடுத்து கொடுத்துட்டோம். ஆனா அதுல ஒண்ணு மட்டும் பஞ்ச் ஆகல. பஞ்ச் பஞ்ச் ஆகலன்றதை அவன் சொல்லிட்டான். டிக்கெட் வாங்கிட்டீங்க ஆனா நீங்க பஞ்ச் பண்ணல, அது குற்றம். என்னுடைய கணவர் வந்து ஆர்குமெண்ட்டுக்கு போனார். நான் சொன்னேன், இப்ப நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது, நான் போய் ட்ரெயினை பிடிக்கணும், இதை விட பெரிய நஷ்டமாயிடும், எவ்வளவு கேட்கறனாலும் கொடுத்துருங்க. நான் சொல்லிட்டேன் அந்த டிக்கெட் கலெக்டர் கிட்ட, நாங்க ரொம்ப எமர்ஜென்சில இருக்கிறோம், வேற ட்ரெயினை போய் பிடிக்கணும், நாங்க நீங்க எவ்வளவு ஃபைன் கேட்டாலும் கொடுத்துடுறோம், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க ஆர்கியூ சண்டை அதெல்லாம் போடவே படாது. அங்க ஒரு ஒரு செகண்டும் எனக்கு வேலை. 5 நிமிடமோ 8 நிமிடமோ தான் இருந்தது. அதுக்குள்ள நான் மெயின் ஸ்டேஷன் போய் ஆகணும். என்னால ஓடவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. பேக் என்னுடைய கணவர் எடுத்துக்கிட்டாரு. அவ்வளவு வேகமா போய் அப்படி அந்த கதவுகள், ட்ரெயினுடைய கதவு மூடிச்சுன்னா யாரா இருந்தாலும் உள்ள போக முடியாது. சரியா அந்த விசில் ஊதுறவன், ட்ரெயினுக்கு விசில் ஊதுறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு செகண்ட் எனக்காக, எந்த பெட்டிலன்னு கூட பார்க்கல, ஏதோ ஒண்ணுத்துல ஏறிடலான்ட்டு ஒரு செகண்ட் நான் தாமதிச்சிருந்தேன்னா ட்ரெயின் போயிருக்கோம். அவன் ஒரு கருணை வச்சு ஊதுல, ஏறிடுமா ஏதோ ஒன்றுல ஏறி பரவாயில்ல, அப்புறமா உள்ள போய் தேடிக்கோ, அது கனெக்டட் ட்ரெயின், உங்க பெட்டி எங்க நீங்க உள்ள போய் கண்டுபிடிச்சிக்கலாம். உள்ள போய் அந்த ட்ரெயின்ல அப்படி விழறேன், மூச்சு முட்டுது. என் கணவர் வந்து அந்த பேக் அப்படி உள்ள தள்ளிட்டு போ அப்படின்ட்டார். அது அந்த நேரத்துல அந்த 5 நிமிடம் பாருங்க, 5 நிமிடம் நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தூக்கி போட்டுருவோம். 5 நிமிடம், அந்த 5 நிமிடத்தை நான் விட்டு இருந்தேன்னா பலத்த நஷ்டத்துக்கு ஆளாயிருப்பேன். இங்க மாதிரி டிக்கெட் கிடையாது, அங்கெல்லாம் வந்து விலை அதிகம். பணம் போனா கூட அங்க நான் போட்டிருந்த ப்ரோக்ராம்லாம் அது என்னுடைய கடைசி வகுப்பாக இருந்தது, அதெல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கும். அடுத்த ட்ரெயின்ல எல்லாம் டிக்கெட் கிடைக்குமா, போகணுமா வரணுமான்றதெல்லாம் பெரிய பிரச்சனையில புரிஞ்சிருக்கும். அந்த நேரம் நான் உணர்ந்த நேரம் என்பது எவ்வளவு முக்கியம்ட்டு. இந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நிமிஷத்தை கூட நம்ம அனாவசியமா செலவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்பி வராது. யாராவது என்னுடைய நேரத்தை தின்பதற்கு வராங்க பாருங்க, அப்ப நான் யோசிப்பேன், 1 மணி நேரம் இவங்க என்ன பேசி கழுத்து அறுத்துட்டாங்கன்னா 8 மாலை எனக்கு போச்சே. ஏன்னா 1 மணி நேரம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் 8 மாலை நான் ஜபிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். இப்படிதான் நான் என்னுடைய நேரத்தை கணக்கு போடுறேன். அப்போ அனாவசியமா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போ இப்பெல்லாம் நான் வந்து சொல்லிடுறது, தயவுசெய்து பேசாதீங்க, சுருக்கமா சொல்லுங்க, உங்க விஷயத்த சுருக்கமா சொல்லுங்க, என்ன பேச வரீங்களோ அதை சுருக்கமா பேசுங்க. நிறைய பேசண்டே திரும்பி பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை. சில பேர் பேசண்டே திரும்பி திரும்பி பேசுவாங்க. ஆகையினால பக்தர்களே, அப்படிப்பட்டவர்களையும் நம்ம கையாளணும். நம்முடைய நேரம் இப்படி நீங்க கூட்டி பாருங்க, அப்ப தெரியும் நாம் எவ்வளவு நேரம் கிருஷ்ணருக்காக வாழறோமோ அதான் உண்மையான நேரம். ஆனா அதுக்கு அந்த மாதிரி நம்மளால நேரத்தை பண்ண முடியுதா பாத்தீங்கன்னா, 24 மணி நேரத்துல 7-8 மணி நேரம் தூக்கத்துல போயிடுது. அப்புறம் சமையல் செய்யறதுல போறது, அப்புறம் பாத்திரம் துலக்கறதுல போகுது, அப்புறம் இங்க அங்க போறதுல போகுது. இப்படியே ஒரு ஒரு நாளினுடைய டைமும் எப்படி போகுதுன்னு நீங்க கணக்கு போடுங்க. வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு. 100 வயசுனா 50 வயசு தூக்கத்துல போயிடுது. அதுக்கப்புறம் படிக்கிறதுல போகுது, பௌதிக கல்வி படிச்சுதான் ஆகணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும். திருமணத்துல போகுது, திருமணம் பண்ணி வேலைக்கு போறதுல பாதி போயிடுது. நம்முடைய உடலை பராமரிப்பதற்கே பாதி நேரம், முக்கால்வாசி நேரம் போயிடுது. நமக்கு இருக்கிறது கால்வாசி நேரம் தான். அந்த கால்வாசி நேரத்திலயும் நம்ம எப்படி எல்லாம் செலவு பண்றோம் என்றத பாக்குறோம். எப்படி நம்முடைய நேரத்தை, தங்கம் வைரம் அதெல்லாம் அப்படி விசிறி அடிக்க முடியுமா? தங்கம் வைரத்தை அப்படி விசிறி அடிப்பீங்களா? அந்த மாதிரிதான் நேரமும். அதை நாம் வீணாக்குகிறோம்ன்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா சரி. அது வந்து மகாத்மாக்கள் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அங்க மகாத்மாக்கள் நேரத்தை கூட சில பேர் வீணடிப்பாங்க. அப்பெல்லாம் அறியாத காலத்துல நானும் போய் என்னுடைய குருதேவர்கிட்ட எல்லாம் போயிட்டு இத வேண்டாத விஷயத்தெல்லாம் பேசுறது. சரி அப்புறம் அப்படின்னு
வேண்டாத விஷயங்களை எல்லாம் பேசக்கூடாது பெரியவங்க கிட்ட. தேவையான அளவு மட்டும் பேசிட்டு இப்பெல்லாம் பேசுறதே கிடையாது. ஏன் என் தொல்லையை திரும்ப அவர் தலையில கொட்டணும்? அவர் தான் வித்தையை கத்து கொடுத்துட்டாருல்ல, எப்படி பிரச்சனைகளை சமாளிப்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. எல்லா லெக்சர்லயும் சொல்லி தந்துட்டு இருக்கிறார். இந்த உலகாய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வதுன்ட்டு ஒவ்வொரு பக்தரும் சொல்லி தராங்க. அதை கையாண்டு கொண்டு புது புது பிரச்சனைகளை கொண்டு போய் நம்ம மத்தவங்க கிட்ட பேசினோம். நாமும் பேச வேணாம், நாம மத்தவங்க பிரச்சனையும் கேட்க வேண்டாம்ன்ற முடிவுக்கு நம்ம வந்து ஆகணும். பேசுவதில் நேரம் வீணாகிறது. அதையும் பாத்துங்க. பேசண்டே சில நேரத்துல பேசணும், நம்ம வேண்டாம் போச்சு விட்டுறலாம். பேசுவதையே பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சுவிங் த சூடுன்னு பிரபுபாதர் சொல்றார். மெல்லுவதையே மெல்லுவது எதுக்கு, வேண்டாம் விட்டுறலாம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட்டு ஆகணும். எல்லாத்தையும் விட்டுணும். பிரச்சனைகளையும் விட்டாகணும், நல்லதையும் விடணும், கெட்டதையும் விடணும். இந்த தத்துவம் நம்ம புரிஞ்சிருச்சுன்னா நாம வந்து நேரத்தை வீணாக்கவே மாட்டோம். வீணாக்கவே மாட்டோம். சில பேரை புரிந்து கொள்ள வேண்டும். சில நபர்களை சொல்லி புரிய வைக்கவே முடியாது. மௌனமா இருக்கணும். பேசுறதுனால உங்களுக்கு தான் நேரம் வீணாகும். ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, 2 முறை தெரிஞ்சீங்கன்னா, 3 முறை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, 4 முறை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, 5வது முறை ஜாக்கிரதையா இருந்தா ஆகணும். இல்லைன்னா உலகம் உங்களை சிரிக்கும். ஏன்னா பக்தி பக்தி பாதையில நம்ம வந்துட்டோம். அதனால நம்ம பக்தி பாதையில கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். நேரத்தை எப்படி கையாள வேணும்ன்றதுல கவனமா இருக்கணும். சில பேர் வருவாங்க சும்மா பேசுறதுக்கு வந்தேன்னு. அவங்க வந்து மிக நெருங்கிய உறவினரா இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு அவங்கள நம்ம வந்து ஏன் சும்மா பேசுறதுக்கு என்ன கேட்காம எதுக்கு வந்தீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப கிளாஸ் இருக்குது, இல்ல நான் ஜெபம் பண்றேன், இல்ல நான் பாடம் எழுதணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன பண்ணணும் அந்த நேரத்துல? சரி நீங்க பேசுங்க, நீங்க பேசுறது பேசுங்க, எனக்கு நேரம் இல்லை, மன்னிச்சிருங்க, நான் இப்ப கொஞ்சம் கீரை கிள்ளிக்கிறேன். அவங்க பேசட்டும், நீங்க கீரை கிள்ளலாம். இல்ல அந்த பட்டாணி உரியுது, இந்த மாதிரி சில வேலைகளை நம்ம வந்து பேசிக்கொண்டே செய்யலாம். பேசிக்கொண்டே செய்யற வேலையை நீங்க வந்து செய்யணும் இந்த மாதிரி நேரத்துல. இல்ல ஒரு மாலை கட்டுறீங்க, பேசலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணின்னு பேசுவாங்க. அது பண்ண முடியாது. ஜெபம் பண்ணின்னு வகுப்பு கேட்பாங்க, அதுவும் பண்ண முடியாது. வகுப்பு கேட்கறத ஜெபம் பண்றத ரெண்டும் ஒண்ணா பண்ண முடியுமா? கீர்த்தன் கேட்கறோம், வகுப்பு கேட்கறோம், அதோட சேர்த்து ஜெபம் பண்றதுக்கு ஒண்ணா பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா காதுல என்ன கேட்கறீங்க? காது வந்து ஒரு ஒரு விஷயத்தை தான் கேட்க முடியும். இந்த பக்கம் கீர்த்தனையும் கேக்குது, இந்த பக்கம் கிளாஸையும் கேக்குது. இல்ல நீங்க பண்ற ஜபத்தை கேக்குது, இந்த பக்கம் கிளாஸ் கேக்குது. முடியாது. காதுக்கு ஒரு விஷயம் தான் ஒரு முறை. அப்பதான் அதுல கவனம் இருக்க முடியும். இப்ப கைகள் வேணா வேற வேலை செய்யலாம். இப்ப நான் கிளாஸ் கொடுக்குறேன், சில பக்தர்கள் சமைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா கிளாஸ் கொடுக்கறது அவங்க கேட்கறாங்க. கை வந்து பாத்திரம் கழுவுது. பாத்திரம் கழுவுறதுக்கு அறிவை உபயோகப்படுத்துறது இல்லை நம்ம. அதை வந்து நீங்க இயந்திரத்தனமா செய்யலாம். பாத்திரம் கழுவுறத இயந்திரத்தனமா செய்யலாம். இல்ல இந்த காய்கறிகள் கட் பண்றத இயந்திரத்தனமா செய்யலாம். சில விஷயங்களை இயந்திரத்தனமா செய்யலாம். ஆனா சில விஷயங்களை உணர்ந்துதான் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ 2 விஷயத்த செய்ய முடியாது. 2 விஷயத்தை செய்யும் ரகசியத்தையும் நீங்க கத்துக்கணும். ஒரே நேரத்துல 2 விஷயத்த செய்யும் போது நேரம் மிச்சமாகும். அதை சொல்றேன். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிளாஸும் கேட்பாங்க, ஜபமும் பண்ணுவாங்க. அது முடியவே முடியாது. அது 2மே நடக்காது. ஜபம் வந்து அப்ப கணக்குல ஏறாது. கிருஷ்ணருக்கு கோபம் வந்துரும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஜெபம் பண்ணிட்டே கிளாஸ் கேட்பாங்க. அது நீங்க பண்றீங்கன்னா தயவு செய்து நிறுத்திருங்க. இங்கு நேரம் வந்து தனித்தனியா தான் செலவிட்டாகணும். ஜெபம் பண்ணும்போது நாம என்ன சொல்றோமோ, ஹரே கிருஷ்ணா, அது காது உங்க காது கேட்கணும். அதனால ஜெபம் என்பது மட்டும் ஒரே வேலையாகத்தான் இருக்க வேண்டும். அது 2 வேலையா மாத்தக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது வேற எந்த வேலையும் கிடையாது. நடக்கலாம். நடக்கிறதுன்றது ஒரு உடற்பயிற்சி. ஓகே, அதுல உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு. நடந்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆனால் உங்கள் கவனம் நடையில் இருக்கக்கூடாது, ஜெபத்துல இருக்கணும். 2 விஷயங்களை ஒரே நேரத்துல கேட்கவே முடியாது. 2 விஷயங்களை ஒரு நேரத்துல கேட்க முடியாது. அதனால 2மே நீங்க சரியா செய்ய மாட்டீங்க. அந்த வேலையும் நீங்க செய்யவே கூடாது. கிளாஸ் கேட்கும் போது ஜெபம் பண்றது கூடாது. கீர்த்தன் கேட்டுன்னு இருக்கும்போது ஜெபம் பண்றது முடியாது. கிளாஸ் கேட்கும் போது பக்கத்துல பேசுறது கூடாது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இதெல்லாம் அபராதங்களாக முடியும். நேரம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல.
நேரம் கண்டிப்பாக முக்கியமானது. எத்தனை நாளை நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் கணக்கு வச்சு அழகா செலவு பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் கிடைக்குதா, ஒரு ஸ்லோகத்தை நம்ம மனப்பாடம் பண்ணலாம். வீணான எண்ணங்களை நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா நம்ம மனசை கட்டுப்படுத்துறது பக்தி பாதையில மிக மிக முக்கியமான ஒரு செயல். மனசை கட்டுப்படுத்தினாதான் பக்தியில முன்னேற முடியும். மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா பக்தியில முன்னேறவே முடியாது. அப்ப மனக்கட்டுப்பாடு எப்படி வரும்? சதா சர்வ நேரமும் கிருஷ்ணருடைய சேவையில மனதை ஈடுபடுத்தணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஸ்லோகம் சொல்லலாம். ஸ்லோகம்ன்றது நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கூட சொல்லிக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க பக்தி சாஸ்திரி படிக்கிறீங்க, பக்தி வைபவ படிக்கிறீங்க, ஒரு சின்ன சின்ன ஸ்லோகங்களை அங்கங்க எழுதி வச்சுக்கோங்க. அதை நீங்க அப்பப்போ போகும்போது படிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷத்தை கூட நீங்க வீண் பண்ண வேண்டாம். ஏன்னா இது என் குழந்தை குருக்குள்ள கத்துக்கிட்டு வந்தது. ஒரு சாமிக்கு நீங்க நைவேத்தியம் பண்றீங்க, அப்ப நைவேத்தியம் பண்ணா 5 நிமிஷம் இல்ல, குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம், அதிகபட்சம் 15 நிமிஷம் சாமிக்கு நைவேத்தியம் பண்றது வைக்கணும். அப்ப அந்த நேரத்துல ஒரு மாலை ஜபிக்கலாம், இல்ல ஒரு ஸ்லோகம் படிக்கலாம். எனக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி சில நேரங்கள்ல 20 நிமிஷம் தான் இருக்கும் அந்த வகுப்புக்கு தயார் பண்றதுக்கே. அதுல நான் ஒரு ஸ்லோகத்தை படிப்பேன், அதனுடைய மீனிங்கை படிப்பேன், அதை எழுதி வைப்பேன், அதை பண்ணுவேன். என்னுடைய மேசையில எப்பொழுதும் ஒரு புத்தகம் இருக்கும். ஏன்னா நான் ஒருத்தர் வரேன்னுவாங்க, வரமாட்டாங்க. அப்போ என் மனசு குறு 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 குறுன்னும். அது மனசை அப்படியா தள்ளிட்டு ஒரு ஸ்லோகம் படிக்கலாமேன்ட்டு ஒரு ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் நான் நேரத்தை பயன்படுத்தி கொள்கிறேன். ஏன் நான் என்ன பண்றேனோ அதுதான் சொல்லி தர முடியும். அப்போ அந்த மாதிரி 5 நிமிஷம் இருந்தா கூட பரவாயில்ல, அதை உடனே ஒரு செயல்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, நிறைய வயசானவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, இரவு நேரங்கள்ல தூக்கம் வராது. உடனே ஒரு புத்தகத்தை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். புத்தகத்தை எடுத்தா தானா தூக்கம் வரும். மொபைல் போன் எடுத்தீங்கன்னா தூக்கம் போயிடும். ஏன்னா அது லைட் இப்படி மூஞ்சில அடிக்கும். அது அடிக்கிறதுனால தூக்கம் கெட்டு போகும். நீங்க வேணா பாருங்க, மொபைல் போன் பயன்படுத்திட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் தூக்கம் வரும். அதனால நீங்க தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே மொபைல் போனை தூரம் வச்சுறது நல்லது. எமர்ஜென்சிக்காக ஒரு போன் மட்டும், வீட்டுல ஒரு போன் தான் ஆக்டிவா இருக்கணும். மீதி எல்லாம் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்றீங்களோ, தூரம் வைக்கிறீங்களோ, அது நல்லது. இல்லைன்னா நமக்கு தூக்கம் வர்றது டிலே ஆகும். சில நேரங்கள்ல எத்தனை மணி நேரம் கண்ணு மூடினாலும் வராது. ஏன்னா அந்த மொபைல் போனுடைய தாக்கம். அதனால குறைஞ்ச முடிஞ்ச வரைக்கும் 6 மணிக்கு மேல ஒரு மாத்தாஜிங்க இருக்கிறாங்க, அப்படியே ஃபயர்டப் மாத்தாஜி. அவங்க 8 மணிக்கு மேல காலை எடுக்கிறது இல்ல, நிறுத்திடுறாங்க. இது எமர்ஜென்சி இல்ல. எமர்ஜென்சி கணவன், குழந்தை, இந்த அம்மா அப்பா வயசானவங்க, அதுதான் எமர்ஜென்சி. அப்படின்னு உங்களுக்கு எமர்ஜென்சின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு மத்த நேரத்துல வீட்டுல ஒரு போன் மட்டும் ஆக்டிவா வச்சுட்டு மத்ததெல்லாம் நீங்க தூரம் வைக்கிறது நல்லது. இல்லைன்னா அதனுடைய தாக்கத்தினால தூக்கம் வராது. தூக்கம் வரலன்னா காலையில மங்களார்த்தி ஏந்துக்க முடியாது. மங்களார்த்தி ஏந்துக்கலன்னா ஜபம் டிலே ஆகும். ஜபம் டிலே ஆச்சுன்னா நாள்ல எல்லா செயலும் உங்களுக்கு டிலே ஆகும். அதனால அதுலயும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். சரியா? சரி, சில நேரங்கள்ல 2 வேலையை பயன்படுத்திக்கலாம். 2 வேலையை ஒரே நேரத்துல செய்யறதுன்னு நான் சொன்னேன். எப்படின்னும் போது, இப்போ ஒருத்தர் உங்களுக்கு போன் பண்றாங்கன்னு வச்சுங்க, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பண்றாங்க, அதனால 1 மணி நேரம் போன் ஓட போகுதுன்னா, நீங்க அந்த போனை அந்த காதுல போட்டுட்டு, இல்ல நான்லாம் என்ன பண்ணுவேன், இப்படி வச்சுப்பேன், இப்படி வச்சுன்னு சாமான் கழுவுவேன், பாத்திரம் கழுவுவேன், இல்ல வேற ஏதோ கையில வேலை. அது மூளை வேலை இல்ல, கையில செய்யக்கூடிய சில வேலைகள். இந்த இது கிள்றது, பூ கட்டுறது, இல்ல அந்த சாமி காட்டுற நெய் தீபத்தை பண்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது ஒண்ணுத்த அவங்க பேசுறாங்க இல்லையா, 1 மணி நேரம் பேசுறாங்களா, அவங்க பேச்சை கேட்டுன்னு இந்த வேலையை நான் பண்ணுவேன். இன்னொரு விஷயம், இன்னொரு நேரத்துல சில பக்தர்கள், சில மூத்த பக்தர்கள், சில சன்னியாசிகள் எல்லாம் பண்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க இப்ப பாத்ரூம் போறாங்க. பாத்ரூம்ல எப்படியும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு. அந்த அரை மணி நேரத்துல ஒரு லெக்சர் கேட்டு முடிப்பாங்க, இல்ல ஒரு பகவத்கீதா ஒரு அத்தியாயம் கேட்டு முடிச்சிருவாங்க. அது இப்பதான் வசதி வந்துடுச்சே. மொபைல் பாத்ரூம்ல ஒரு சுத்தமான இடத்துல வச்சுட்டு, சவுண்டா வச்சுட்டு, நீங்க ஒரு மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு அத்தியாயத்தை வச்சுக்கலாம், இல்ல ஒரு லெக்சர் வச்சுக்கலாம்,
இப்ப நான் என்ன மாதிரி ஆளுலாம் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜே வந்து 1/2 மணி நேரம் பேசி அனுப்புறாங்க அவங்க பிரச்சனைகளை. அந்த வாய்ஸ் மெசேஜை போட்டு நீங்க பாத்ரூம் வேலைகளை பண்ணலாம். இந்த சுத்தம் படுத்துற வேலை, பாத்ரூம் கிளீன் பண்றீங்களோ இல்ல சுத்தம் படுத்துறீங்களோ இல்ல துணி துவைக்கிறீங்களோ இல்ல நீங்க குளிக்கிறீங்களோ, இதுக்கெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு அப்படின்னா, அந்த 1/2 மணி நேரத்துல அந்த போன்ல எதுனா போட்டுட்டு நல்ல விஷயங்களை போட்டு அந்த வேலையை நம்ம செய்யலாம். ஆனா அந்த நேரம் ஜெபம் பண்றதுக்கான நேரம்னு வச்சுக்காதீங்க. ஜெபம் என்பது அதுக்குன்னு பிரத்யேகமா சுத்தமான நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அது தனி. மற்றதை எளிதா நம்ம புரிந்து கொள்ள விஷயம். லெக்சர் கேட்கறதெல்லாம் சமைச்சிட்டு கேட்கறது தான். பெரும்பாலும் நான் பண்றது சமையல் பண்ணும்போது தான் லெக்சர் கேட்பேன். என் மனமும் சுத்தமா இருக்கும். அந்த மாதிரி சில பேர் வந்து இந்த பாத்ரூம்ல குளிக்கும் போதும் வந்து குளிக்கிறதுன்றது பிராமின் தீட்சை வாங்கினவங்க எல்லாம் 2 முறை குளிக்கணும்ல. அப்போ அந்த குளியல் நேரம், அந்த நேரத்தையும் நீங்கள் ஏதாவது ஒரு லெக்சரை போட்டு அதை கேட்கலாம். இப்படி நேரத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, நம்மை தொல்லைப்படுத்தி நம்மள வந்து வீணான பேச்சுக்களுக்கு இழுக்குவாங்க. சில பேர் இழுப்பாங்க நம்மள. அப்படின்னும் போது நீங்க அப்படி கையெடுத்து கும்பிட்டுடலாம். இது நீங்க சொல்லிட்டீங்க ஏற்கனவே எனக்கு. இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல நான் என்ன பண்ணுவேன், அவங்களுடைய மனம் அமைதியாகணுன்றதுக்காக உட்கார்ந்து கவனமாவும் கேட்பேன். வேற எதனா வேலை செஞ்சா கூட அவங்களுக்கு கஷ்டம் வரும். அப்படி முக்கியமான சில நபர்கள், அவங்களுக்கு நான் உதவி செய்யணும்ன்ற பட்சத்துல வந்து கவனமா உட்கார்ந்து கேட்டு அந்த பிரச்சனை முடிந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவங்க அதை செஞ்சாங்கன்னா அப்ப நான் தடுப்பேன். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கெங்க எப்படி எப்படி நேரத்தை பயன்படுத்தணும்ன்றத நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நேரத்தையும் நாம் வீணாக்க கூடாது, மற்றவர்களுடைய நேரத்தையும் நான் வீணாக்க கூடாதுன்றத கவனமா இருக்கணும். அப்படி இருக்கிறப்பதான் நம்ம வந்து நேரத்தை மிச்சம் பண்ணி நம்ம வந்து பக்தி தொண்டு செய்ய முடியும். இல்லைன்னா எங்கேயாவது மாட்டிப்போம், எதுலயாவது மாட்டிப்போம். எதுலயாவது மாட்டி நம்மளுடைய நேரம் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். ஒரு முக்கியமான விஷயங்கள்ல கண்டிப்பாக நாம் கை தொலைபேசி பயன்படுத்துறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுல கூட நாம் கவனமாக இருக்கணும்ன்ற உத்திகள் எல்லாம் நான் சொல்லியாச்சு. இப்போ வந்து ஹம், இப்ப காலத்துல எல்லாருமே ஒரு பழங்காலத்து மக்கள்லாம் இந்த தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நேரடியா போன் அடிக்கிறாங்க. அது கிடையாது. இப்பெல்லாம் வந்து ஒரு நேரத்தை மிச்சம் படுத்துறதுக்கு ஒரு உத்தி, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுறது. இது அவசரமான வேலை கிடையாதுன்னும் போது வாய்ஸ் மெசேஜ், என்ன வேலையா இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜோ இல்ல டைப் மெசேஜ்லயோ அனுப்பிச்சிட்டாலே புரிஞ்சுக்கிறோம். சில பேரோட நான் அப்படிதான் தொடர்பே அப்படிதான். எனக்கு இந்த உதவி வேணும், செய்ய முடியுமா, இந்த உதவி பத்தின விஷயம். அவங்க எப்ப ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அதை கேட்டுட்டு உடனே அவங்க முடியும் முடியாது அப்படி. இல்ல ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னும் போது தவிர மற்ற காலகட்டத்துல எல்லாம் வந்து நாங்க வந்து போன் பண்றது இல்லை. தெரிந்த நபர்கள்லாம் அவங்களும் நேரம் முக்கியம், எனக்கும் நேரம் முக்கியம் அப்படின்னு சில விஷயங்கள் சில பேருக்கு புரிஞ்சது. இது புரியாதவங்க தான் வீடியோ கால் பண்றது, இது தெரியாதவங்க தான் கால் பண்றது. இதை தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய நேரம், நான் உடனே சில பேருக்கு கேட்பேன், சில பேருக்கு எமர்ஜென்சி நான் போன் பண்ணா 1 நிமிஷம் தாங்க பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் பேசிட்டு உடனே வச்சிருவேன். சொல்ல காப்பாத்தணும்ல. 1 நிமிஷம் தான் அவங்க நிமிஷம் எனக்கு தேவை. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அவங்க வந்து போனே எடுக்க மாட்டாங்க. அவங்க நம்மை விட வேகமாக செல்லக்கூடியவர்கள், அவங்க போன் எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் கிட்ட வந்து உயிர் போற அவசரமாக இருந்தால் ஒழிய நான் தொடர்பு கொள்வதில்லை. அவங்களே வரட்டும், அவங்களுக்கு வேணும்னா என்கிட்ட வரட்டும். நான் ஏன் என் நேரத்தை வீணாக்கணும்? ஓ நல்லா இருக்கீங்களா, எப்படி பண்றீங்க, அதெல்லாம் இல்லை. என்னை விட இ- என்னை விட பின்னாடி இருக்கக்கூடிய பக்தர்களோ இல்ல முன்னாடி முன்னாடி இருக்கக்கூடிய பக்தர்களோ 2 பேர்கிட்ட எனக்கு வந்து எடுத்துக்கொள்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் போனே பண்றது இல்லை. இப்படி நீங்க வந்து வகை வகையாக பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும், யாருக்கு என்ன நேரத்தை நீங்கள் செலவிட போகிறீர்கள் அப்படின்னு. உங்களுடைய குடும்பத்தினருக்கு கண்டிப்பா செலவு பண்ணணும் நேரத்தை. குழந்தைகளிடம், கணவனிடம், அதெல்லாம் அங்கெல்லாம் நான் நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியும் சரியான புரிதல் உள்ள குடும்பத்து நபர்களா இருந்தா, எனக்கு வேலை செய்யறவங்க, என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தை எல்லாருக்குமே வந்து புரியும். இப்ப நான் கிளாஸ் நடத்துறேன்னா வெளியே போகும்போது அவங்க பூட்டின்னு போயிடுவாங்க. ஆனா அவங்க சொல்லிட்டு எல்லாம் போக மாட்டாங்க, வர மாட்டாங்க, அதெல்லாம் அண்டர்ஸ்டுட்.
அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கலாம். இப்ப நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தாளி வராங்க, அவங்க கிட்ட நான் சாவி கொடுத்துருவேன், நீங்க எப்பனா வந்து எப்பனா போய்க்குங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எங்க எங்க இருக்கு, இதை எடுத்துங்க, ஒரு முறை சொல்லிட்டு விட்டுருவேன். ஏன்னா இல்லைன்னா அதுல நேரம், எதுலெல்லாம் நேரத்தை மிச்சம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம மிச்சம் பண்ணும்போது அவங்களுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட போய் ஆகணும். பாதி நேரம் சாப்பிடறதுலயும் தூங்குறதுலயும் இனப்பெருக்கம் பண்றதுலயும் போயிடுச்சு. இனி இருக்கும் நேரத்தை, இப்ப 7 நாள் தான் இருக்கு பரீட்சித் மகாராஜருக்கு. அதனால அவர் சாப்பிடுறது, தூங்குறது, ராஜ்யம் பண்றது எல்லாத்தையும் விட்டுட்டாரு. நாம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எப்ப போறோம் நமக்கு தெரியாது. அதனால எப்போ தயாரா இருக்கணும். எப்போ தயாரா இருக்கணும்னா நேரத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த சொந்தக்காரங்களும் இதை வந்தேன் அப்படின்னுவாங்க, வாங்கன்ட்டு மாலையை கையில கொடுத்துருங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு மாலை ஜெபம் பண்ணலாம். அதோட திரும்பி வரமாட்டாங்க அவங்க எல்லாம். இல்ல 2 பேரும் சேர்ந்து பகவத்கீதை படிக்கலாம், அதுக்கும் வரமாட்டாங்க. அப்படி செஞ்ச சில பௌதிக நண்பர்கள்லாம் என்னை விட்டது நான் ஞாபகம் இருக்கு எனக்கு. பாகவதம் படிக்கலான்ட்டு ஒரு பொண்ணுக்கு சொன்னேன், அவ அதுல இருந்து வரதே நிறுத்திட்டா. வேற கதையே பேச மாட்டா, பாகவதம் நமக்கு பிடிக்காது இல்ல, அதனால இனி போக வேண்டாம்னு நிறுத்திட்டாங்க. இந்த இந்த லூசுங்களுக்கு வேற வேலையே இல்லை, இது ஆனவனா கிருஷ்ணா கிருஷ்ணானதுங்க, இங்க நம்ம போகாத விட்டுடலான்ட்டு வராதுகள். அதனால எப்படி ஒண்ணு அவங்க வந்து நம்மோட சேர்ந்து பக்தி செய்யறாங்கன்னா, அவங்க அபக்தர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கலாம், இந்த பாருங்க இந்த மாதிரி பண்ணலாம். சரி, அவங்க அவங்க ஊர் கதையை பேசுறாங்கன்னும் போது 2 விஷயம் நடக்கும். ஒரு அபக்தர் வந்து நம்ம கிட்ட வந்து ஊர் கதை பேசுறாங்க, தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறார்கள் அப்படின்னும் போது முதல் விஷயம், நம்முடைய மனது கலங்கப்படும். அந்த விஷயங்கள்லாம் உள்வாங்குறோம்ல. நமக்கு வந்து இந்த நினைவாற்றல்னு ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த நினைவாற்றல்ல விஷயங்கள் வந்து இவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்கு. நமக்கு ஏன் இப்பெல்லாம் ஸ்லோகம் மண்டையில ஏற மாட்டேங்குது? எல்லாருக்கும் சற்றேறக்குரிய ஒரே நல்ல நினைவாற்றல்லாம் கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறார். அது வயதாக வயதாக தேய்வதற்கு காரணம் என்ன? யாருன்னா யோசனை பண்ணிருக்கீங்களா? இப்போ சின்ன வயசுல நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்லோகமோ இல்ல பாடமோ. இப்ப முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு காரணம் என்ன? யாருன்னா ஒருத்தர் பதில் சொல்லுங்க. கவனச்சிதறல் மாதாஜி. கவனச்சிதறல் இல்ல, சீத்தலா கேசவி, அது ஒரு காரணம் தான். சீத்தலா கேசவி மாதாஜி. நம்ம மனசுல வந்து அழுக்குகள் ஏற ஏற அங்க சுத்தம் கம்மியாயிட்டே இருக்கும். அழுக்கு இல்ல மாதாஜி, நிறைய இன்ஃபர்மேஷன். சரி, அழுக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அது கம்பேரிட்டிவ்லி நான் சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து 58, எனக்கு 57 வயசு ஆகுதுங்க. 57 58 வயசு, 57 58 வயசுக்கான விவரங்கள் உள்ள இருக்கு. ஆனால் புதுசா ஒரு நினைவாற்றல்ல கொஞ்சம் நினைவுகள்ல வேற விஷயங்கள் இருக்குல்ல. நினைவாற்றலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி கடவுள் கொடுத்திருக்கிறாரு, கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறாரு. அதுல ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் ஃபீல்டா இருக்கு. ஒன்னும் அதை எடுக்கணும், எடுக்கல நம்ம. அதனால புதுசா ஒரு விஷயத்த வர்றதுக்கு இப்ப புதுசா தினமும் புது நண்பர்கள், புது விஷயங்கள்னு ஏறுது எனக்கு. அதனாலயும் ஒரு காரணம் வந்து என்னால நினைவாற்றல் கொண்டு வர முடியல. இது வயதானதுன்னு காரணம் கிடையாது. வயதானது ஒரு காரணமாக இருந்தாலும், உடல் பலவீனமானது ஒரு காரணமாக இருந்தாலும், ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருக்கு. குழந்தைகளுக்கு எல்லாம் அப்படி கிடையாது, விஷயமே இல்லை. அதனால மெமரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், என்ன சொன்னாலும் திருப்பி சொல்லுங்க குழந்தைங்க. நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணணும், ஒரு விஷயத்தை வைக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு, நிறைய நேரம். ஆனா குழந்தைங்க அப்படி கிடையாது, சட்டுன்னு பிடிச்சிக்கோங்க. அதுக்குதான் குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க இப்ப படிச்சீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நீங்க நினைவுகளை வச்சுக்கலாம். தயவுசெய்து மாதாஜி, நம்மளோட மூளையில இந்த வேண்டாதெல்லாம் உள்ள போட்டுரும். அதான் சொல்றேன், வேண்டாதது இல்ல. நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் மாதாஜி, நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அவளை சீக்கிரமா வயசாகுது இல்ல, 70 வயசு வரைக்கும் எவ்வளவு இருக்கு அவ்வளவு மண்டையில இருக்கனால ஏற மாட்டேங்குது மாதாஜி, பல பிரச்சனைகள் இல்ல. அதெல்லாம் இப்ப நீங்க முன்னும் அதெல்லாம் அப்படி தள்ளி வைக்கணும், தள்ளி வைக்கிறத கத்துக்கணும். ஜபம் பண்ணும்போது வந்து நிக்கும் எல்லாமே. இந்த இந்த பிரச்சனைகள் என்னன்னா, நீங்க மொபைல் போன்ல நிறைய விஷயங்கள் ஓடுது, அதெல்லாம் உள்ள போகுது. நம்ம சுத்தி இருக்கிற மக்கள்லாம் நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்க, அதெல்லாம் உள்ள ஓடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓட ஓட ஜபத்துல எண்ணம் ஓடுறது கம்மியாயிடுது.
ஒரு நேரம் மீனா வருது, அது ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு பிரச்சனை வந்து நம்ம ஜெபம் சரியா பண்ண முடியாம இந்த எண்ண ஓட்டங்கள் நம்மள தடைப்படுது. இதெல்லாம் பிரச்சனையை முதல்ல நம்ம கண்டறிய வேண்டும். கண்டறிஞ்சிட்டீங்கன்னா ஜாகிரதையா இருப்பீங்க. இங்க முள் இருக்குதுன்னா அது மேல போய் காலை வைக்க மாட்டீங்க. முள்ளு பார்த்துட்டீங்கனாலே போதும். அதனால தயவு செய்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தேவையில்லாத விஷயங்களை உள்ளே போடாதீர்கள். ஒரு முறை தெரிஞ்சு போச்சு இது இப்படிதான், அங்கேயே விட்டுருங்க. அதை எடுக்காதீங்க. திரும்ப திரும்ப நம்ம திரும்ப திரும்ப எடுத்துக்கிறோம். அதை அப்படி இப்படி என்ன பண்றோம், யாரையாவது கூப்பிடுறோம், நம்ம கஷ்டத்துல எல்லாம் அப்படி கொட்டுறோமா, கொட்டும் போது வெளியே போயிடுது. அப்ப திருப்பி எடுத்து உள்ள விட்டுக்கிறோம். அந்த விஷயங்களை உள்ள விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் கொட்டுறோம். இப்படியே செய்யறோம். அது என்ன ஆகுது, எத்தனை முறை செய்யறோமோ அத்தனை முறை திரும்பியும் பதிவாக நம்முடைய மனசுல நிக்குது. அதனால ஒரு கெட்ட விஷயங்கள், முக்கியமாக கெட்ட விஷயங்கள், நினைவுகள், இதெல்லாம் ஒழிச்சு கட்ட பாத்துருங்க. இதெல்லாம் ஆமா ஆச்சு தூக்கிடுறேன், அவ்வளவுதான், வேணாம். அதை வந்து அசை போடுவது, அதை குறித்து உரையாடல் பண்றது, அதை பத்தி அந்த காலத்துல நான் 10ஆம் கிளாஸ் இப்படி அது இது அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் பல பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயங்களை நம்ம வந்து அது பாடமாக எடுத்துக்கிறது வேற ஒரு விஷயம். பாடமாக எடுத்துக்கொள்வது வேற ஒரு விஷயம். ஆனால் அதையே ஒரு கதையா சில கிழங்கட்டுங்கள்லாம் பேசுவாங்க பாருங்க. ஆட்டா ஆட்டா அதே அப்படி நினைவு இந்த சினிமா மாதிரி வர்ணிப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படி யாராவது என்கிட்ட பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த நேரத்துல உள்ள வந்து ஹரே கிருஷ்ணா தட்டி விட்டுருவேன். அவங்க காதுல சொல்றது, ஏன்னா இது எனக்கு பயன்படாத விஷயம், ஆனா இவங்களை நிறுத்த முடியல அப்படின்ற பட்சத்துல உள்ள ஹரே கிருஷ்ணா சாண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படியே உள்ள ஓடினே இருக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ராம் ராம். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நான் நினைவுல வைக்க கூடாது. வச்சேன்னா எனக்கு பாதனை. இவங்களை நிறுத்தவும் முடியல, யாரோ ஒருத்தர் பேசுறாங்களா அவங்கள. ஆகையினால பக்தர்களே, யார்கிட்ட நாம பேசுறோம்ன்றதையும் நீங்க வந்து பார்க்கணும். இதெல்லாம் கையாள வேண்டும். நேரத்தை இப்படித்தான் கையாளணும். எனக்கு நேரம் இல்லை, மன்னிச்சிருங்க. போனும் அப்படிதான். போன் வந்து போனை நம்ம நிறுத்திடலாம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, இல்ல இந்த குரியர்காரன் வந்திருக்கான், இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, இப்படி சொல்லி தேவையில்லாத விஷயங்களை நிறுத்தவும் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி கையாளும் போது உங்களுடைய நேரம் உங்களுக்கு முக்கியம். அடுத்த பிறவிக்கு நேரம் கொடுப்பாரா கிருஷ்ணர் இல்லையான்னு நமக்கு தெரியாது. பரீட்சித் மகாராஜருக்கு 7 நாள்னு கெடு வச்சாங்க. நமக்கு 7 நிமிஷம்னு யாராவது கெடு வைக்க போறாங்களா? தெரியாது. யாராவது 7 நிமிஷத்துல நீங்க போக போறீங்கன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. நமக்கு தெரியாது நம்ம எப்ப போறோம்னு. அப்ப நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு மிக மிக முக்கியமானது. அந்த ஒரு நிமிஷத்துல எத்தனை முறை ஹரே கிருஷ்ணா சொல்றீங்கன்றது கணக்குல வைக்கணும். ஆகையினால நமக்கு நேரம் முக்கியமானது. அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் தூக்கி போடணும். அனாவசியமான விஷயங்கள் வந்து நம்முடைய சிந்தனையை தொல்லைப்படுத்தும் போதும் அதை தூக்கி இப்படி தள்ளி விட்டுருணும். இப்படி தள்ளுங்க. அந்த சிந்தனையை வெட்டி விடுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு மனப்பயிற்சி. இது நீங்க ஸ்டெப் எடுக்கலன்னா வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஸ்டெப் எடுத்தே ஆகணும். அந்த மக்களையும் கையாள வேண்டும். அவங்க மனசு உடைஞ்சிடக்கூடாது. அவங்க பக்தரா அந்த மனசு உடைஞ்சிடுவாங்களே, அதையும் பார்க்கணும். கொஞ்சம் நைஸ் பண்ணி ஒரு மாதாஜி ஒரு டெக்னிக்கு, ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பேசினாங்கன்னா அவங்களுக்கு சுருக்கமா பேச தெரியல, இப்ப கத்துக்கினாங்க. சுருக்கமா பேச தெரியாது. நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. எதிர்பார்ட்டி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கின பார்ட்டி. அவங்க வந்து இவங்க போன் எடுத்தாங்கன்னா ரொம்ப பேசுவாங்க. அதனால இவங்க அவங்கள நைஸ் பண்றாங்க. அவங்க ரொம்ப, நீங்க என் செல்லம் இல்லையா, என் அன்பு இல்லையா, நான் உங்களுக்கு இப்ப பேசுறேன், நான் உங்களுக்கு இதோ பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள சமாதானப்படுத்தி தப்ப அழுத்துறாங்க. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அந்த பக்தருக்கு சுருக்கமாக பேசக்கூடிய ஒரு வித்தையை நான் கத்து கொடுத்துட்டேன். சரி மாதாஜி, புரியுது எனக்கு, இப்ப டைம் இல்ல, நீங்க வேணா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு 4 முறை சொன்னதுக்கு அப்புறம் இப்பெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் தான், போன் கிடையாது.
ஏன்னா அப்ப ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ரொம்ப துன்பம் அதிகமா இருக்குன்னா அதை வந்து அவங்க வெளிய நெருக்கமான பக்தர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அதையும் நாம தடுக்க முடியாது, அது தப்பு. அப்ப அதற்கான சூழ்நிலை வரும்போது இப்போ ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் பண்றோம்னு நிறைய நேரம் இருக்கும். ஜெபம் முடிச்சிட்டோம், படிச்சிட்டோம் அப்படின்னும் போது சரி இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பொறுமையா கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாத பட்சத்துல எப்பவும் ஓடிட்டே இருக்கிறோம். நாங்கெல்லாம் எப்பவும் ஓடுறோம். ஒரு நல்ல பக்தர் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க, நீங்க தான் எப்பவுமே ஓடுறீங்கல்ல, உங்களுக்கு வந்து வேலையை குறைக்கிற மாதிரி நாங்க செய்யறோம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உண்மைதான். ஆனா அவங்க எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஒரு புடவை தரேன், ஆனா புடவையை ஜாக்கெட் தைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதையும் நானே தைக்கிறேன். எவ்வளவு அன்பு இருந்தா எந்த சைஸ், என் சைஸ் அவங்க கிட்ட இல்ல, எப்படி தைச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. என் சைஸுக்கு ஜாக்கெட் கூட தச்சு தந்தாங்க அப்படின்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூர்மையா மற்றவர்களுடைய நேரத்தை கணக்கிடுறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். தீட்சை பெறாத பக்தர் ஆழ்ந்து பக்தி பண்றாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும்ன்றத நான் நினைச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஒரு பக்தருடைய நேரத்தை யோசிக்கிறாங்க பாருங்க. மற்றவர்களுடைய நேரத்தையும் நம்ம யோசிக்கணும், நம்ம நேரத்தையும் நம்ம யோசிக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, போன் பண்ணுவாங்க, அவங்க வேலை, அவங்களது வேலை ஒரு மட்டமான வேலையா இருக்கும். நீ போய் என் வீட்டுல போய் கதவு பூட்டிட்டு வா, கதவு திறந்துட்டு வா. இதெல்லாம் உயிர் போற அவசரம் கிடையாது. பாகவத கேள்வி இல்ல, சந்தேகம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு அப்புறம் அப்படின்வாங்க என்ன. ஒரு மூத்த பக்தரோட எப்படி பேசணும்ன்றதையும் நம்ம கத்துக்கணும். இதெல்லாம் அபராதத்துல முடியும். ஏன்னா என்னுடைய நேரம் எனக்கு முக்கியம். நான் இந்த ஒரு நிமிஷத்தை 10 பேருக்கு பாடம் கத்து கொடுப்பேன். அந்த மாதிரி நேரத்துல போன் பண்ணி அப்புறம் அப்படின்னா, உனக்கு நேரம் முக்கியம் மாதிரி எனக்கும் நேரம் முக்கியம். அப்புறம்ன்ற வார்த்தை வரக்கூடாது, தப்பு, அபராதம். தெரியும், நல்லா தெரியும். இந்த அம்மா எப்போதும் பிரச்சாரத்துல இருக்கக்கூடிய பக்தர். அவங்களுடைய நேரத்தை நாம் காப்பாற்ற வேண்டும்ன்ற உணர்வு வந்தாலே உங்களுக்கு கிருஷ்ணர் அனுகூலம் பண்ணுவார். கண்டிப்பா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால யாரோடு எப்படி நாம் இருக்கிறோம். வாச்சோ வேகம் மனுஷோ குரோத வேகம். முதல் அறிவுரையே அதான். அதை நம்ம கட்டுப்படுத்தவும் கையாளவும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து ஆங்கிலத்துல சென்சிட்டிவிட்டின்னு சொல்றாங்க. நமக்கு நாம எவ்வளவு முக்கியமோ அப்படியே மற்றவர்கள் அவங்களுக்கு நேரம் அவங்களுக்கு முக்கியம். அதை நம்ம அதுதான் சென்சிட்டிவிட்டி. நீங்க எப்படி உங்க நேரத்தை காப்பாத்துறீங்க, அது மாதிரி அவங்க நேரத்தை காப்பாத்துறதும் உங்களுடைய கடமை. அதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நமக்கு நேரம் தரப்படும். அது சில பக்தர்களுக்கு நேரம் வந்து விரிவடையும். எப்படி அது தெரியாது. நீங்க வந்து ஒரு யாத்திரை போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், 24 மணி நேரம் வீட்டுல இருந்தோம்னா அந்த நேரம் வந்து அப்படியே போயிடும், எப்படியோ போகுது. யாத்திரையில ஒரு நிமிடமும் நன்றாக செலவிடப்படும். அங்க ஒரு கீர்த்தன் நடக்கும், ஒரு பிரசாதம் விநியோகம் நடக்கும், அங்க பெரிய பக்தர்கள் வந்து இது கொடுப்பாங்க, உபன்யாசம் கொடுப்பாங்க. அந்த நாளை பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் இருக்கும். சாதாரணமா நம்ம வீட்டுல இருந்தோம்னா ஒண்ணுமே இருக்காது, நேரம் மட்டும் போகும். ஆனால் இதையே நாம் வந்து ஒரு உயர்ந்த பக்தர்களோடு செலவு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது மிக பயனுள்ளதாக இருக்கும். அதனால தானே சொல்றாங்க, லவமாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஓய். அந்த சாதுக்கள் கூட போய் நம்ம ஒரே ஒரு நிமிஷம். ஒரு குரு வந்தார், அவரை நாங்க கேட்டோம், நாங்க என்ன பண்றது, தாம்ல இருக்கிறோம், என்ன பண்றது. உடனே அவர் சொன்னார், எல்லாரும் கூடி வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய பாடல்களை பாடுங்க. வாரம் ஒரு நாள் சத்சங்கம் வச்சு வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய பாடல்களை பாடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது. அதை நம்ம கடைபிடிக்கும் போது வாழ்க்கையில நம்ம பயனடைகிறோம். இதே நம்ம என்ன பண்றோம், இதுவா அதுவா தேவையில்லாத கதைகளை பேசுறோம். அதை விட முக்கியமா என்ன கதைகளை பேசுறோம்னா, யார் என்ன தப்பு பண்றாங்கன்ற கதைகளை பேசுறோம். அது இன்னும் பாதகமாக நமக்கு இருக்கிறது. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு வந்து இது வந்து இதை வந்து ஆன்மீக மொழியில பிரஜல்பா அப்படின்னு சொல்றோம். பிரஜல்பான்னா தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, கேட்கறது. அது என்ன ஆகும், வாட்ஸ்அப்ல கூட வருது. அப்புறம் நான் ஒரு பக்தரை கேட்டேன், இந்த விஷயத்தை எனக்கு எதுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா நான் சம்பந்தமே இல்லாத எங்கேயோ என்னவோ நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு அனுப்புறாங்க. இந்த விஷயத்தோட நான் சம்பந்தப்படலையே. ஏன்னா எந்த விஷயத்தை நாம உள்ள எடுக்கிறோமோ அந்த விஷயத்துக்கான பாவம் நம்மோட சேர்தான். இது வேற இருக்கு பாருங்க.
ஏதோ ஒரு பக்தர் வந்து ஒரு பெரிய பாவத்தை செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாவத்தை நம்ம படிக்கும் போதும் கேட்கும் போதும் கூட நமக்கு ஒரு பங்கு போகுதுன்றாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. எப்படியாவது நம்ம மனம் அதனால பாதிக்கப்படுது. ஒரு தவறு செய்யற ஒரு 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 நபர் தவறு செஞ்சுட்டார், அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நிறைய வரும். பிரச்சாரம் செய்யறோம் இல்லையா, அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் தினமும் அந்த மாதிரி 10 விஷயம் வருது எனக்கு. அப்ப நான் உடனே அந்த பக்தர் கேட்டேன், எந்த விஷயத்துல நான் இதுல சம்பந்தப்படாத நபர், எனக்கு எதுக்கு சொல்றீங்க? எனக்கு எதுக்கு சொல்றீங்கன்னா, நீங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள், உங்களுக்கு தெரிய வேணும் இந்த மாதிரி நடக்குது, இது நீங்க திருத்தறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவீங்க, அதனால சொல்றோம் அப்படின்றாரு. சரி, இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கை அனுபவங்களாக நான் மாற்றிவிட்டேன். என் மனசை கலங்கப்படுத்துறதுக்காக இல்ல. இப்படிலாம் உலகத்துல நடக்குது, இப்படிலாம் இஸ்கான்லயும் நடக்குது, அதனால வரக்கூடிய பக்தர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அந்த விஷயங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். பெயர் சொல்றது இல்ல, யாருடைய பெயரையும் சொல்றது கிடையாது. இந்த மாதிரி நடக்குது, நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் நடக்குது, பெண்ணாகிய நீ ஜாக்கிரதையாயிரு. பெண்களுக்கு இதெல்லாம் வாழ்க்கை பாடமா நான் மாத்திட்டேன். நீங்க உங்களுக்கு அது சம்பந்தப்படல, நீங்க ஒரு மென்டர் இல்ல, நீங்க ஒரு கவுன்சிலர் இல்ல, நீங்க ஒரு ப்ரீச்சர் இல்ல, நீங்க ஒரு சாதாரண பக்தியில இன்னும் முன்னேறின பிறகு இதெல்லாம் வரட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல கத்துக்குங்க. யாராவது வந்து இந்த பிரபு இவ்வளவு 1 கோடி திருடினாரு, அந்த மாதாஜி இந்த தவறை செய்தார்கள், இவங்க அந்த தவறை செய்தார்கள் அப்படின்னு யாராவது வந்து நமக்கு பேசுவாங்க, கண்டிப்பா பேசுவாங்க. அப்ப அப்படி கையெடுத்து கும்பிட்டு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் என்னை துன்புறுத்துகின்றது, தயவு செய்து பேசாதீங்க. வேற எதுனா 2 பேரும் சேர்ந்து ஒரு கீர்த்தன் படிக்கலாம் வாங்கோ, ஒரு ஜெபம் பண்ணலாம் வாங்கோ, இல்ல 2 பேரும் ஒரு ஸ்லோகம் கத்துக்கலாம் வாங்க அப்படின்னு நம்முடைய பக்த உறவுகள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய நேரம் வந்து நல்லா இருக்கும். அப்படியே வந்து சில விஷயங்களை வந்து அஹ் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு அது வெளியே சொல்லிட்டா சந்தோஷம், அது பாரம் இறங்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே சொல்லிட்டா பாரம் இறங்கும். ஒரு முறை சொல்லுங்க, 10 முறை சொல்லிட்டீங்கன்னா அது வந்து பிரச்சனை ஆயிடும். ஒரு முறை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும் சொல்லுங்க. இவங்க சம்பந்தப்பட்டவங்க, இவங்களுக்கு சொன்னா இதுக்கு தீர்வு கிடைக்கும், இது என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்ச விஷயம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட நீங்க சொல்லி தீர்வுக்கு பார்க்கலாம். இல்லைன்னா வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம். இப்பெல்லாம் அப்படிதான் நான். நீ இந்த ஆளுக்கு, இந்த நபருக்கு இது சம்பந்தமான விஷயமா பேசலாம், இல்லைன்னா பேச வேண்டாம். சம்பந்தப்படாத விஷயம் வந்து நீங்க யாருக்காவது பேசுனீங்க, அவங்க வந்து உங்களுக்கு இது என்னுடைய அனுபவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய தொல்லையா மாறிடும். ஒரு முறை ஒரு சின்ன குழந்தைன்னா, அது என்னுடைய அண்ணன் மகள், அவ சின்ன பொண்ணு தானே. அவகிட்ட போயிட்டு ஒருத்தரை நான் வியாச பூஜை கூப்பிட்டேன், அவங்க வரேன்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் பண்ணிட்ட பிறகு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. அது போய் அந்த குழந்தைகிட்ட போய் சொல்லலாமா? இது என் தவறு. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அத்தை நீ இப்படிதான் ஏமாந்து போற, சண்டை போட்டு நீ எவ்வளவு பணம் கட்டினி அவ்வளவு பணத்தை வசூல் பண்ணுன்னு சொல்லிடுச்சு. நான் சண்டையே போடாம இருந்திருக்கலாம். ஏன்னா சில நேரங்கள்ல வந்து இதெல்லாம் தவறான, அப்போ குழந்தை சொல்லுது எனக்கு புரியலையே அப்படின்னு போய் சண்டை போட ஆரம்பிச்சேன். நாமும் எவ்வளவு பெரிய பக்தரா இருந்தாலும் சில நேரத்துல கீழே இறங்கிடுவோம். சண்டை போட்டு அது பெரிய எதிர்வினையை கொடுத்துருச்சு. இதை புக் பண்ணிட்டு நான் எல்லா பணத்தையும் கட்டினதுக்கு அப்புறம் அந்த அம்மா நான் வரலன்னா என்ன ஆகும்? எனக்கு நஷ்டமாகும். அதனால நான் அந்த அம்மாவை போய், நான் வந்து புக் பண்ணிட்டேன், இதுக்கு இவ்வளவு காசாச்சு, இவ்வளவு காசை நீ தரணும் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது. அது என்ன பண்ணுச்சு, போய் அவங்க கணவர்கிட்ட பேசிச்சு. அவங்க கணவர் போன் பண்ணி, இது பேரு இப்படியே மிரட்டுறாரு என்ன. ஒரு பெண்ணுக்கு வந்து இதெல்லாம் கேவலம். இது பேரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்க, நீ எதுக்கு என்னுடைய மனைவி வியாசபூஜை கூப்பிட்ட இப்படியே சொல்றாரு. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இனிமேல் என் மனைவி கிட்ட எதுவும் வச்சுக்க கூடாது. நான் பேசுறது உன் மனைவி கிட்ட தான், உங்ககிட்ட கிடையாது. ஆனால் நான் பேச முடியல, ஏன்னா ஒரு பெண்ணாக இருக்கும்போது பல விஷயங்கள்ல அடக்கி வாசம். எனக்கு அந்த பணமே போனா போகுது, இப்போ ஒரு அனுபவம் கிடைச்சது. இனி இவங்களெல்லாம் நீ தப்பி தவறி கூட வியாச பூஜை எல்லாம் பத்தி பேசவே மாட்டேன், ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு போயினே இருப்பேன். ஒரு பெரிய பாடம்.
புக் பண்ணிட்டு வேணான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? மிகப்பெரிய பாடம். இப்பெல்லாம் இனி நீ புக் பண்றியா, நீ முதல்ல காசை கொடு, அப்புறம் நான் புக் பண்றேன். அந்த மாதிரி மிகப்பெரிய பாடம். பணமும் போச்சு, கெட்ட பேரும் வந்தது. அதனால சில நேரங்கள்ல வந்து யாரோடு நம்ம வந்து டீல் பண்றோம், மன கஷ்டம் வரும், பண கஷ்டம் வரும், நேர விரயம், நேர விரயம். அதனால தெளிவாக நாம யாரு கூட சம்பந்தப்படுறோமோ அவங்க வந்து சரியானவங்களா இருந்தாலோடைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீப்பா இறங்கக்கூடாது. எல்லார்கிட்டயும் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், சாண்டிங் பண்ணலாம். ஆனா சில விஷயங்கள்ல நான் அறிந்துதான் அவங்களோட நம்ம சம்பந்தப்படணும். இல்லைன்னா அவமானப்படுவோம், நேரம் விரயமாவும், மனசு கஷ்டமாகும். அதனால் சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு நம்ம நம்முடைய மன கஷ்டங்களே சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க எதனா ஏடா கூடமா அறிவுரை கொடுப்பாங்க, ஏடா கூடமான அறிவுரை கொடுப்பாங்க. அது பண்ணி நீங்க இன்னும் கீழே இறங்கிடுவீங்க. அறிவுரை கூட யார் தரத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களோ அவங்களே தான் நம்ம கேட்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம்? பணம் போன போது விட்டுரு, சண்டைப்படாதன்னு சொல்லலாம். அது செஞ்சிருக்கலாம், அதை தான் நான் செஞ்சிருக்கணும். ஏன்னா அல்டிமேட்டா அந்த ரூம் யாருக்காக புக் பண்ணுமோ அது வேற யாராவது கண்டிப்பா வருவாங்க. கடைசி மூமெண்ட்ல வேற யாராவது வருவாங்க. பணம் நஷ்டமா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை விட முக்கியம் இந்த மாதிரி ஒரு கிளாஷ் வராம இருக்கணும், இல்லையா? அதனால மிக மிக கவனமாக நம்முடைய நேரத்தையும் நாம் எப்படி மற்றவர்களோடு தொடர்புல இருக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். நம்முடைய நேரத்தை காப்பாற்றுவதற்கு வேகமாக போகக்கூடிய நபர்களோட நம்ம வந்து சங்கம் கொள்வோம். நம் நேரத்தை தின்பவர்கள்கிட்ட சரி ஒரு அளவோட இருப்போம். சில பேர் வந்து ஒரு முறை 2 முறை பழகும் போதே அவர்கள் வந்து நம்முடைய நேரத்தை எடுப்பவர்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம நேரத்தினுடைய மதிப்பை புரிஞ்சாதான் நேரத்தை எடுப்பது யாரோ எடுக்கிறாங்க பாருங்க, அப்ப அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நேரத்தை பத்தி தெரியாது, நேரம் போயிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல சில பக்தர்கள் வந்து பேசியே ஜெபம் பண்ணாததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். பேசி 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 நாள் முழுக்க பேசுவாங்க. நாள் முழுக்க அவங்க பிரச்சனைகளை பேசுவாங்க. அப்புறமா கடைசியில சொல்லிடுவாங்க, இன்னைக்கு நாளே பேச்சில போயிடுச்சுன்னு உங்களை குறை சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களை நேரடியாக இன்று எனக்கு நேரம் இல்லை, நாளை வாருங்கள்னாது சொல்லுங்க. இல்ல அவர்களை இப்ப எனக்கு டைம் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னாது சொல்லி தவிர்க்க பாருங்கள். அசத் சங்க தியாக ஓ வைஷ்ணவ தியாக. அசத் சங்கம்ன்றது வந்து பேச்சுல கூட அசத் சங்கம் வரும். அவங்க வந்து பேசியே உங்களுக்கு அசத் சங்கத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்க முயற்சி செய்யுங்கள். சில பேரை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, பீட் பேக் எடுத்துன்னு ஜெபம் ஆரம்பிச்சிருங்க. அவங்க தானா நிறுத்திடுவாங்க, தானா நிறுத்திடுவாங்க. இந்த இவ்வாறு பலதரப்பட்ட மக்களை எப்படி கையாள்வதுன்றத கத்திட்டு, இது வந்து ஒரு ஒரு நுணுக்கமான விஷயம். இதை கற்றுக்கொண்டோம் என்றால் நேரம் நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த நேரத்தை நாம் கிருஷ்ணருக்காக செலவிடுவோம். டொனேஷன்ஸ் நிறைய கொடுக்கணும் கிருஷ்ணருக்காக. அதை விட முக்கியமானது நம்முடைய நேரத்தை அவருக்கு கொடுப்பது. நிறைய நிறைய பக்தர்கள் நினைச்சுக்கிறாங்க நிறைய டொனேஷன் கொடுத்தா நல்லது, நல்லதுதான். ஆனா அதை விட நம்மை நாமே கொடுக்கறது தான் கிருஷ்ணர் விரும்புறாரு. ஆனா அவருக்கு என்ன பணம் காசா இல்லாம இருக்கு, அவர் வர வச்சுப்பாரு. அவருக்கு ஏதாவது வேணும்னா அவர் சாதிச்சுப்பார். இந்த இடத்துல கோயில் வேணும்னா அது ஒரு 6 மாசத்துல கோயில் கட்டினதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். 6 மாசம் உஜ்ஜைன் கோயில் இஸ்கான் வந்தது. அந்த பக்தி சாரு மகாராஜ் அங்க வந்து சீக்கிரமா கோயில் வரணும்னு திட்டமிட்டார். 6 மாசம்தான் கோயில் வந்தது. அதே போல ஹைதராபாத்ல ஒரு கோயில் குறுகிய காலகட்டத்துல வந்தது. அதனால பகவான் இந்த இடத்துல எழுந்தருள வேண்டும்னு அவர் நினைச்சாருன்னா அவர் காரியத்தை சாதிச்சுப்பார். என்னுடைய பணம் தான் அங்க போய் அங்க வேலை ஆகுதுன்றது இல்லை. நம்முடைய நேரத்தை கிருஷ்ணருக்கு செலவு பண்ணோம். அது வந்து மிக மிக பெரிய விஷயம். பணத்தை விட பெரிய விஷயம் நேரம். அதை நீங்க கிருஷ்ணருக்கு செலவு பண்ணுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நேரம் என்பது போனா திரும்பி வராது. நேரம் என்பது சூட்சுமமான ஒரு விஷயம். காலம் என்பது சூட்சுமமான விஷயம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் எதுக்காகவும் காத்தே இருக்காது. நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த உலகம் எவ்வளவு பெரிய மகானா இருந்தா கூட சரி, காலம் வந்து காத்திருக்காது.
ஓ இவர் மகான், இவருக்காக காலம் காலம் இல்ல. காலத்தை கிருஷ்ணர் மாத்துறதே கிடையாது, அது போய்க்கொண்டே இருக்கும். ஆகையினால காலத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். போன காலத்தெல்லாம் நம்ம எடுக்கவே முடியாது. இது வரைக்கும் போனதை திரும்பி கொண்டாடலாம் அப்படின்னா முடியாது. இனி புது காலத்தை நாம் வீணடிக்கிறோம். எவ்வளவு வீணடிக்கிறோமோ அவ்வளவு நம்ம ஆயுஸ் குறைஞ்சு போச்சு, ஆயுஸ் குறைஞ்சு போச்சு. அதனால நம்ம இதில் கவனமாக இருப்போம், மிக கவனமாக இருப்போம்னு சொல்றேன். பல்வேறு உத்திகள், இந்த உத்திகள்லாம் உண்மையாவே கிருஷ்ணரை அடையறதுக்குன்றதுனால இதுல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் யாருக்கிட்டையாவது வந்தா கூட நீங்க பொருட்படுத்த வேண்டாம். அவங்க சரியான நபரா அந்த நம்முடைய நோக்கம் சரியான நோக்கம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நீங்க நம்முடைய நோக்கம் சரியான நோக்கம் அப்படின்ற பட்சத்துல அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு சமீபத்துல ஒரு ஒரு மாதாஜி நான் அப்சர்வ் பண்ணேன். அவங்க வீட்டுக்கு நான் எப்ப போனாலும் ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்க, அப்புறம் அவங்க என்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணிட்டே இருப்பாங்க. முக்கியமான விஷயத்த மட்டும் நின்று பேசுவாங்க. அவங்க வந்தாங்கன்னு நானும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது நீ எப்படி பண்றியோ அதே மாதிரி நானும் பண்ணுவேன். நான் அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க மாமியார் வயசானவங்க. வயசானவர்கள்லாம் யாராவது நம்ம கிட்ட 5 நிமிஷம் பேசுவாங்களான்னு பாக்குறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பா நேரம் கொடுக்கணும். ஒரு தாய் அவங்க அவங்க பல காலகட்டங்கள்ல என்னோட வந்தவங்க, என்கிட்ட பயணித்தவர்கள். அதனால அப்பப்போ டைம்ல போய் நல்லா இருக்கிறீங்களாம்மா, ஜெபம் பண்றீங்களா, பிரசாதம் சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, அவ்வளவுதான், நிறைய இல்ல, அவ்வளவுதான். கீதா நீ வந்தா என் மனசு குளிர்த்துமா, சரி ஒரு 5 நிமிஷம். அவங்க மருமக என்ன பண்ணுவா, அப்பாட்டு அவ என்ன வேலை செய்யறாளோ அப்படி செய்வா. ஓ இது ஒரு உத்தி தான். அவ என்ன அவாய்ட் பண்ணுன்ற எண்ணம் கிடையாது, அவங்க பிஸியா இருக்கிறாங்க. அவங்க வந்தாங்க, அவங்க வேற ஒரு வேலைக்காக என் வீட்டுக்கு வந்தாங்க. ஏமா நீ தானம்மா எனக்கு இந்த டெக்னிக் கத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் அவங்க பக்கத்துலயே தான் இருக்கிறேன். அவங்க வேற ஒரு வேலைன்னா என்னுடைய கணவர் ஏதோ சொல்லி தராங்க அவருக்கு, நான் பக்கத்துலயே உட்காந்து ஒரு புக்கு திறந்தேன். அப்படிதான் நான் பிரபுபாதருடைய லீலை. ஏன்னா வீட்டுல எப்ப பாரு ஆள் வந்துன்னே இருப்பாங்க. நான் ஒருத்தருக்கிட்டையும் உட்காந்து 2 மணி நேரம் பேசினேன்னா காலம் போயிடும். உடனே புக்கு திறந்து வச்சுவேன், அப்படியே படிப்பேன். அப்படி படிச்சுதான் பாடம் நடத்துறேன் உங்களுக்கு. அப்ப அவங்க கேட்டாங்க, என்ன மாத்தாஜி இப்படி படிக்கிறீங்க அப்படின்னு. இல்ல நாளைக்கு 2 கிளாஸ் இருக்கு, இந்த வகுப்புகள் என்னை காப்பாற்றுகின்றது, நான் இதுக்காக படிக்கணும், இதுக்காக நான் கிருஷ்ண உணர்வுல இருக்கணும். அதனால நான் என்னுடைய நேரத்தை எப்பொழுதும் படிக்க வேண்டும், அதை பிரச்சாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு மாத்திட்டேன். இல்லைன்னா மக்களுடைய பிரச்சனைகள்ல நான் இருப்பேன். மக்கள் பிரச்சனைகள் வந்திருக்கும், அந்த பிரச்சனைகள்ல சில பேர் வர்றதில்லை. உங்களுக்கு டைம் இல்லை, நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, ஆமா டைம் இல்லை கிளாஸ் எடுக்கிறேன். இல்லைன்னா பஞ்சாயத்துல போகுது, சண்டை போடுவாங்க, அவங்க பஞ்சாயத்துல போகுது. ஒரு முறை இதையும் சொல்லிடுறேன். ஒரு முறை இரவு தூக்கம் என்பது வயதான பிறகு ரொம்ப முக்கியம். என்னுடைய உடல் நலம் குன்றியதுக்கு காரணமே நிறைய பிரச்சனைகளை உள்ள போடுறேன்னு டாக்டர் சொன்னதுதான். ஒரு முறை நான் இரவு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். அன்னைக்கு ஒரு பெரிய பிரளயம் பக்கத்து வீட்டுல நடந்திருக்கு. ஏன்னா இந்த ஏரியால பெரிய மனுஷன்றதுனால எல்லா பிரச்சனைகளும் என்கிட்ட வரும். ஆனா அது வேற யாருக்கிட்டயும் போயிடுச்சு, அவங்க தீர்த்துட்டாங்க. எப்படியும் பிரச்சனைகள் தீர்ந்துதான் ஆகணும், அது போவாது. என் தலையில தான் எல்லாம் ஓடுதுன்னு நான் நினைக்க முடியாது. மாதாஜி உங்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, கதவு தட்டி இருக்கலாம், ஆனா தட்டல. அவங்க உங்க போன் சுவிட்ச் ஆஃப், அதனால உங்களை கான்டாக்ட் பண்ணல, வேற யாரையும் கான்டாக்ட் பண்ணோம். இரவு முழுக்க ஒரு பிரச்சனை ஓடுச்சு. நான் சொன்னேன், நான் எவ்வளவு கிருஷ்ணர் என்னை காப்பாத்தினாரு. இரவு தூக்கம் எனக்கு போயிடுச்சுன்னா அது நான் சரி பண்ண ஒரு 4 நாள் ஆகுது. நம்மை கிருஷ்ணர் காப்பாத்துவார். அதனால என்னுடைய நேரம் நான் அடிக்கடி கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்வேன். கிருஷ்ணா என் நேரம் உன் நேரம், நான் உன்னை நோக்கி பயணிக்கிறேன். இந்த பயணத்தில் என்னுடைய நேரத்தை காப்பாற்றுவதும் உன் கடமைதான், என் கடமை இல்ல. நான் யாருக்கு எங்க எப்படி பேசணும்ன்றதை நீயே நிர்ணயம் பண்ணு, நீயே முடிவு பண்ணு. நான் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள ஒரு ஜீவனாக இருக்க விரும்புறேன். ஏன்னா 3 விஷயத்த நமக்கு அடிக்கடி ஆச்சாரியர்கள் நினைவுபடுத்துறாங்க. 3 விஷயம். ஒண்ணு உங்களுடைய பக்தி, ரத்தி, கிருஷ்ணர் மேல இருக்கிற ரத்தி மீன்ஸ் கிருஷ்ணர் மேல நாம் செலுத்தக்கூடிய பக்தி முக்கியம். 2வது தூய பக்தர்களோட நாம வைக்கிற சங்கம் 2வது. 3வது சகல ஜீவராசிகள் மேல நாம வைக்கிற கருணை.
இந்த 3 விஷயத்தையும் நம்ம பர்ஃபெக்ஷன் கொண்டாடணும். இல்லைன்னா ஆன்மீக உலகம் கிடையாது. நான் சுயநலமா இருக்க முடியாது. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நான் சுயநலமாவும் இருக்க முடியாது. இதை கையாளுதான் வேணும்னு சொன்னேனா. பக்கத்துல ஒருத்தர் செத்து போயிட்டான், நீ கண்டுக்காம போ அப்படின்னு நான் சொல்லி தர முடியாது. அந்த பாடத்தை நான் சொல்லி கொடுத்தேன்னா நான் சரியான ஆசிரியர் கிடையாது. பக்கத்துல ஒரு எமர்ஜென்சினா நீங்க ஓடிதான் ஆகணும். நான் வரமாட்டேன், நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. அப்படி சொல்றவங்களையும் நான் பார்த்திருக்கேன். அப்படி சொல்லி ஒன்னும் சாதிக்கல அவங்களால சாதிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களால சாதிக்கவும் முடியாது. நான் சொல்றது கையாளுவது. அவங்களுக்கு தேவையான மருத்துவ ஒரு ஒரு குரு சகோதரர் உயிருக்கு போராடுறார். நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. நானும் என் கணவரும் போய் அவரை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி உட்கார வச்சு ஆஸ்பத்திரியில போய் சேர்த்து கூட நின்னு எல்லா ஜபத்தையும் பண்ணிட்டு வந்தோம். அங்கேயும் கிருஷ்ணர் தான். அந்த நேரமும் கிருஷ்ணருக்காக தான் செலவு பண்ணோம். ஒரு பக்தர் அவர் வாழ்நாள் முழுக்க கிருஷ்ணருக்கே செலவு பண்ண பக்தர், இங்க எனக்கு நேரம் இல்லை. சில பக்தர்கள் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது, நாங்க வரமாட்டோம். கதவை அடைக்கக்கூடிய பக்தர்களை நான் பார்த்திருக்கேன். நான் அப்படி கிடையாது. உயிருக்காக போராடுறாங்க ஒரு பக்தரோ அபக்தரோ, கூட இருந்துதான் ஆகணும். நம்ம கண்ணெதிர்க்க வந்ததுன்னா போய் தான் ஆகணும். அங்கும் நான் ஜபத்தை உள்ள வச்சுட்டே இருக்கணும். அந்த சூழ்நிலையிலும் என் நேரம் போதுன்றது உண்மைதான். ஆனா இங்க கிருஷ்ணர் நம்மை சோதிக்கிறார். இந்த சக ஜீவராசிக்கு நீ கருணையா இருந்தியா இல்லையா? ஓனும். அப்போ வந்து கவலைப்படக்கூடாது. அப்ப நேரம் போதேன்னு கவலைப்படாமல் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும். இல்ல அந்த ஜீவன் யாரா இருந்தாலும் சரி, மனுஷனோ மிருகமோ உறவினரோ பக்தரோ அபக்தரோ யாரா இருந்தாலும் அவங்க மேல கருணை வச்சு அவங்க நல்லா ஆகணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம். பிரார்த்தனை பண்ணும்போது கிருஷ்ணரோட தொடர்புல இருக்கிறோம். நம்ம நேரம் வீணாக்காது. இந்த குறிப்பிட்ட பக்தரை நான் சொல்லும் போது அவருக்காக தீவிரமா நான் பிரார்த்தனை பண்ணேன். அவருக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைச்சது. அங்க யாரும் இல்ல, நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் கிருஷ்ணர். கூட நின்னு போய் கிருஷ்ணர் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லும் போது அவருக்கு வந்து நமக்கும் அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்களே. பிரம்மச்சாரியா இருந்தவர். அவரு சாகுற நேரத்துல கூப்பிடுங்க கீதா மாதாஜி அப்படின்னு சொன்னார். கூட நின்று எல்லாரும் நல்ல கீர்த்தன் பண்ணி அவரை நல்லபடியா அனுப்பணும். அதான். அதனால எங்கு நேரத்தை நம்ம செலவு பண்றோம், அது வந்து எப்படி செலவு ஆகிறது, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை என்பதை நாம் பகுத்தறிய வேண்டும். இந்த பகுத்தறியும் சக்தியையும் நம்ம வளர்த்துக்கணும். அதெல்லாம் இல்லைனாலும் இப்ப நான் கிளாஸ் கொடுத்துட்டேன். இதை நீங்க திரும்ப திரும்ப கேட்டு சரி, இந்த இடத்துல என் நேரம் வீணாகுது, அங்க நான் நேரத்தை செலவு பண்ண மாட்டேன். நீங்க நான் கவனம் கொடுக்க வேண்டும், இங்க என் நேரம் போக வேண்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து சக பக்தர்களுக்கும் சக ஜீவராசிகளுக்கும் நன்மையை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், உங்க இதயத்திலயும் இருக்கிறார். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமான விஷயங்களை கொடுப்பார். அவரை திருப்திப்படுத்துறது தான் நம்ம வேலை. அப்ப நாம நியாயமா இருக்கும்போது நமக்கு அனுகூலமான விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஹரே கிருஷ்ணன். அப்புறம் சொந்தக்காரங்க, இது சொல்லணும்னு நினைச்சேன். சொந்தக்காரர்களுடைய அலுவல்கள். இப்போ இந்த கருத்தை மட்டும் எல்லாரும் நல்லா இறக்கிக்கங்க. நம்ம வந்து என்ன நினைப்போம், சொந்தக்காரர்கள் கிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து நம்மளை கூப்பிடணும், நம்மள மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப காலத்துல அபக்தர்கள் கூட ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அதனால நீ தேவையானதுக்கு மட்டும் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போயினே இருந்துரு அப்படின்றதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. நல்லது தானே? அதனால அழாதீங்க. யாராவது கல்யாணத்துக்கு கூப்பிடல, ரிசப்ஷனுக்கு கூப்பிடல, உங்களுக்கு மரியாதை வைக்கல அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. அந்த நேரம் நான் கிருஷ்ணருக்காக செலவு பண்ணுவேன் அப்படின்ட்டு. இல்ல சில பேர் கூப்பிட்டு உங்களை நொய் பண்றாங்கன்னா அந்த நேரத்துல அங்க போய் அவங்கள இதே டெக்னிக் சொல்லி கொடுங்க. இப்ப இது மிக நல்ல நேரம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கீர்த்தன் பண்ணுவோம், கீர்த்தன் பண்ணிக்கினே வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கீர்த்தனை ஒரு மொபைல் போன்ல போட்டுட்டு வேலை செய்யுங்க. அப்ப அந்த சூழ்நிலை தூய்மையாகும். இதெல்லாம் நீங்க தைரியமா செஞ்சாகணும், தைரியமா செய்யணும். எனக்கு வந்து திருமணத்துல எல்லாம் போனோம்னா சில வேலைகள்லாம் கொடுப்பாங்க. அந்த விளக்குக்கு போட்டு வைக்கிறது, இப்ப இது பண்றது. அதான் அந்த அந்த நேரத்துல எல்லாம் நீங்க வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இதை ஜபம் பண்ணணும். திருமணம் வந்து அபக்தர்கள் திருமணம்னு வச்சுக்கோங்க, நீங்க பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க உங்களை,
நீங்க பண்ணும்போது அப்ப நான் அந்த தாலி கட்டுற நேரத்துலாம் ரொம்ப தீவிரமா எல்லாரும் நீ சொல்லு சேன் பண்ணுன்னு சொல்லிடுவேன் அவங்கள. பொண்ணையும் சரி பையனையும் சரி சுத்தி இருக்கிறவங்கள ஜெபம் பண்ணு உள்ள சொல்லு சாண்டிங் பண்ணு, மந்திரம் சொல்லு மந்திரம் சொல்லுன்னு சொல்லி அவர்களை ஊக்குவிப்பேன். ஏன்னா அது மிக முக்கியமான தருணம். அதே மாதிரி உயிர் போற நேரமும். சோ அப்ப அந்த உறவினர்களுக்கெல்லாம் அது முக்கியமான தருணம். அந்த நேரத்துல நாம போய் அவங்களுக்கு நினைவுபடுத்துறோம். இந்த முக்கியமான நேரத்துல கிருஷ்ணரை நினைக்கணும், வீணாக்க கூடாது, கிருஷ்ணரை நினையுங்கள் அப்படின்னு ஒரு நிமித்தமாக அந்த சூழ்நிலையை தூய்மையாக்கக்கூடிய ஒரு கருவியாக நாம் அமைகிறோம். அதனால எந்த சூழ்நிலையும், பக்திக்கு எந்த சூழ்நிலையும் தடை கிடையாது. எந்த சூழ்நிலையையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்றதுக்காகவும் மற்றவர்களையும் அதுல இழுக்கிறதும் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இது வேணாம்னு நினைக்கிறவங்க நம்மள ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒதுக்கும் போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை ஒரு திருமணத்துக்கு கூப்பிடல, ஒரு வைபவத்துக்கு கூப்பிடலன்னு நேரம் மிச்சம். போயிட்டு வறுத்து போறது, டைம், பணம் எல்லாம் மிச்சம். கூப்பிடலன்னா பணம் மிச்சம், மொழி எழுத தேவையில்லை, நேரம் அதை விட மிக முக்கியமான நேரம் மிச்சம். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அப்போ அப்படிப்பட்டவங்களை வாழ்த்துங்கள். இது பண்ணாதீங்க சபையோ கூப்பிடல அப்படி இப்படின்னு வெறுப்ப எடுப்பார். ரொம்ப நல்லா இருங்க, சந்தோஷமா இருக்கு, வாழ்த்துங்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. சரியா? இதோட முடிக்கிறேன். பக்தர்களுக்கு ஏதாவது கூடுதல் கருத்துக்கள்? மாதாஜி, அந்த முன்னாலெல்லாம் நான் அப்படி எல்லாம் நினைப்பேன் மாதாஜி, பாரு இவங்க கூப்பிடல அவங்க கூப்பிடலன்னு. இப்பெல்லாம் அப்பாடி நல்லதா போச்சு, நம்மளாலேயோ போகவும் முடியல, நல்லா கூப்பிடலையா ரொம்ப நல்லதா போச்சுன்னு கும்பிடுபட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த வாழ்த்திட்டு பேசாம இருந்துடுறேன். அந்த ஒரு மனநிலை வரணும் மாதாஜி, அதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஆனா இப்ப நான் அந்த பக்குவம் சீக்கிரமா மற்ற பண்ணிக்கிறேன். நீங்க வயசாயிடுச்சு, இளமையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்பயே வளர்த்துக்குங்க. கட்டாயம் கட்டாயம் யாராவது வர கூப்பிடலன்னா சந்தோஷமா நல்லா இருங்க, நல்லா இருங்க அப்படி மனசு அதுதான். வந்து சொல்லிடுங்க. ஆமா, மாதா முன்னாலெல்லாம் எனக்கு அப்படி கிடையாது, வரலன்னு அழுதுன்னு இருப்பேன். அதான். நல்லதா போச்சுன்னு இந்த வயசு வரணும், நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பக்குவம் வரணும். மணிமேகலை. நல்லா இருக்கு ஹரே மாதாஜி கிருஷ்ண உங்களோட. மாதாஜி, நீங்க சொன்ன மாதிரியே தான் மாதாஜி. நம்மளுக்கு ஒண்ணு வயசாயிடுச்சு, ரெண்டாவது முதுமை அது வரும்போது மாதாஜி எல்லாமே துறந்துறணும், பற்றற்ற நிலைக்கு போயிடணும்னு சொல்றது உண்மை அது மாதாஜி. வந்தாச்சுங்க மாதாஜி. இப்பெல்லாம் எனக்கு யாராவது கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு கவலையும் இல்ல, போக வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு. அந்த நேரத்துல நான் என்ன பண்றேங்க மாதாஜி, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேங்க மாதாஜி. அதான் அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம நீங்க சொல்றது எல்லாமே பக்குவமா பண்ணிட்டு அந்த டைம் வேஸ்டே பண்ண மாட்டேங்க மாதாஜி. கோயிலுக்கு போற முடியலையா, எங்க போக முடியல, கவலையே பட மாட்டேங்க மாதாஜி. நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன் மாதாஜி இப்பெல்லாம். அந்த மனநிலை வரணும், அந்த ஆ, மனநிலை ஆமாங்க நம்மள மாதாஜி, வர கரெக்ட் இப்ப வைக்கணும். நீங்க மாதாஜி. பரவாயில்ல, இப்ப இதுலயும் இளமையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இது ஆமா பாடமா போட்டோம். கரெக்ட். இளமையானவங்க ஐயோ எனக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அது ரொம்ப நல்லது, கூப்பிடலன்னா நல்லது. நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகணும் மாதாஜி. இப்ப ம், சாயந்தரம் போகணும் மாதாஜி. ம். அதனாலதான் நினைச்சிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், எப்படி தவிர்க்கலாம். ஒரு போன் வந்தாச்சு எனக்கு. இப்போ அந்த போனை கட் பண்ணி வச்சுட்டு மாதாஜி, உங்க கூட பேசிட்டு உங்க கிளாஸ் முடிச்சிட்டு தான் உங்க கூட பேசுறதுன்னு நினைச்சிட்டு ஒரே இருக்கிறேன். தலை சுத்துதுமா. நான் அங்கிருந்தே கிஃப்ட் மட்டும் கரெக்ட் மாதாஜி, correct. முக்கியமா பக்தர்களுக்கு கிஃப்ட் ரொம்ப முக்கியம். நல்லபடியா செஞ்சிருங்க, ஒரு டீசெண்டா பண்ணுங்க. கிஃப்ட் போயிடுச்சுன்னா அவங்க மனசு பரவாயில்ல, இவங்க வரலனாலும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு நினைப்பாங்க. அதனால கிஃப்ட் கண்டிப்பா அனுப்பிடுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி, நேரம் நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரியா. மாதாஜி ஹரேஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க கிரிதாரி. லாஸ்ட் வீக் சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது வேலூர் கிட்ட ஒரு அரௌண்ட் 100 ஸ்பீட்ல வரும்போது ஒரு ஒரு புறா இருந்துச்சு ஹைவேல. ம். நார்மலா புறா இருந்தா வண்டி வரும்போது பறந்துருமல்ல, ஆனா அது பறக்கல. அது பறக்கல. நான் அந்த ஃப்ளூக்ல அதே ஸ்லோ பண்ணாம அப்படியே வந்தேன். அது மேல ஏறினா இல்ல இல்ல நினைக்கிறேன். டயர் அந்த ரெண்டுக்கு நடுவுல போச்சு, ம், வண்டிக்கு நடுவுல. ம், அப்புறம் நான் பின்னாடி பார்த்தேன், அந்த ஸ்பீட்லயே ம், மேல ஏற முடியல, ம், துடிச்சுது. ம், நான் அப்படியே அப்படியே வந்துட்டேன். நான் அது என்னால அந்த இடத்துல நிப்பாட்ட முடியல. நான் உடனே ராமான்னு சொல்லி வண்டி பாஸ் ஆயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் நிக்கிறதா அந்த ஸ்பீட்ல வந்துட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கிலோமீட்டர் கழிச்சு தான் மைண்ட் இதாச்சு, சரி என்ன பாக்குறதா வேணாம், அப்புறம் அப்படியே வந்துட்டோம்.
ம். அது என்ன நீங்க எப்படி? இல்ல அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப அது ரோட்ல இருக்குதுன்னா அதை எடுத்து அப்படியே எங்கன்னா பாதுகாப்பா விட்டுருக்கலாம். ம் இது இப்ப வந்துட்டீங்க, வந்த பிறகு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாதுகாப்பா இப்ப ரோட்ல இருந்தா யாருன்னா ஏத்திட்டு போயிடுவாங்க. அது ம் பாதுகாப்பா தூரம் வச்சீங்கன்னா அது வந்து ஏதா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பறந்து போயிடும். அது இந்த கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்தது வண்டி. சரி, இனிமேல் இனி முடிஞ்ச கதை என்ன பண்ண முடியும் இனிமேல்? ம் கிருஷ்ண பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆ, இப்ப நீங்க சொன்னீங்களா மாதாஜி, டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு நொடிகளும் நம்ம பக்தர்களுக்கு வந்து ஒரு புனிதமான ம், பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆனா நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மாதாஜி ஐடில. பட் எனக்கு வந்து எப்படின்னா மீட்டிங்ஸ் கண்டினியூஸா இருக்கும். என்னால சாண்டிங் வந்து டெய்லியும் பண்ண முடியுது. பட் மற்ற விஷயங்கள்ல வந்து லைக் புக்ஸ் படிக்கிறது அது வந்து என்னால கண்டினியூஸா பண்ண முடியல மாதாஜி. ஏன்னா ஒர்க் ரொம்ப அதிகமாவும் இருக்கு, மீட்டிங்ஸ் ரொம்ப கண்டினியூஸா கொடுக்குறாங்க, கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு. அது எப்படி மாதாஜி சமாளிக்கிறது? பொதுவா நான் வந்து பெண்களுக்கு இப்ப என்ன, இப்ப நீங்க ஒரு ஜென்ரலா ஒரு கொஸ்டினா கேக்குறீங்க. பொதுவா பெண்களுக்கு நாங்க வந்து வேலைக்கு போகாதீங்கன்ற ஒரு அட்வைஸை தான் சொல்லுவோம். சாப்பாட்டுக்கே ஆமாங்க மாதாஜி. பட் இந்த சூழ்நிலை, வழி இந்த இல்லைன்னா, ஜெனரேஷன் உள்ள பெண்களுக்கு வந்து அது ரொம்ப இல்ல இல்ல ஏதோ. சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா தான் நீங்க போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். நீங்க உங்க ஆமாங்க சூழ்நிலையை மாதாஜி. பத்தி எனக்கு தெரியல. நீங்க திருமணமானவரா? இல்ல மாதாஜி, ஆகல. திருமணம் ஆகாதவர்கள். அதனால வீட்ல வந்து உங்க அம்மா அப்பா தானே பாத்துக்கிறாங்க எல்லாத்தையும். வீட்ல வந்து கொஞ்சம் லீவ் நேரங்கள்ல படிக்கலாமே. அது அப்ப மட்டும் தான் மாதாஜி என்னால புக்ஸ் எல்லாம் படிக்க முடியுது. அதுவே எனக்கு ரொம்ப ஏதோ மாதிரி இருக்கு. என்னடா இது, வீக்லி ட்வைஸ் தான் நம்மளால புக்ஸ் படிக்க முடியுது. எனக்கு டெய்லியும் படிக்கணும், அந்த ஒதுக்கணும், அவ்வளோ பணம் ஆசைகள் ஒரு இருக்கு. பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க வேலையை விட்டுருங்க. பணம் ஒரு பிரச்சனை உம் இல்லை. உங்க அம்மா அப்பா நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வேலைக்கு போங்க. எங்க அம்மா அப்பா எதுவும் சொல்லல. பட் ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே வந்து வேலைக்கு போற பெண்களாக தான் எதிர்பார்க்கறாங்க. அது அப்படிலாம் என்ன மாதாஜி? பக்தர்கள் கிடையாதுங்க. பக்தர்கள் கிடையாது. ஆஹ் பக்தர்கள் கிடையாது. நீங்க பக்தி வாழ்க்கையை தீவிரமா எடுத்துட்டு போறீங்கன்னா வேலையை விட்டுருங்க. இல்ல ஓகே எனக்கு வந்து ரெண்டும் வேணும், இதுவும் வேணும் போது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் உங்க வண்டி. உங்க வண்டி ஓகே கொஞ்சம் ஓகே. ஸ்லோவா போகும். வேலை உம் நீங்க பக்தி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த இந்த விஷயத்துல ரொம்ப தடுமாற்றமாவே இருக்கு. என்னால வேலையும் பார்த்துட்டு பக்தியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இல்ல இருக்கு அதுல ரொம்ப நாளாவே. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கங்களேன். இது படிச்சது வந்து ஒரு ஆஹ் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க. நீங்க உம் படிச்சீங்க, இது ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுங்க. நீங்க சம்பாதிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லைன்னு உங்க பெற்றோர் சொன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு ஆர்வம் வந்து ஆன்மீக வாழ்க்கையில இருக்கு. அவங்களும் போக வேண்டாம் தான் சொல்றாங்க. அப்ப நல்லது ஆனா தானே. இல்லைன்னா இப்படி உம் தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய நேரத்தை அப்படியே இப்படி விழுங்குது இல்ல வேலை, அந்த மாதிரி வேலை இல்லாம மைல்டா ஒரு வேலை எடுங்க. புரியுது மைல்டா ஒரு மாதாஜி. வேலை எடுங்க. ஒரு 2-3 மணி நேரம் மட்டும் செய்யக்கூடிய வேலையா நீங்க எடுத்துட்டு தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் பெண்களுடைய உடல்நிலைக்கு ரொம்ப, ஏன்னா நீ திருமணமாகி குழந்தை பேர் எல்லாம் பார்க்கணும். அப்ப வந்து மனசு உடல் ரெண்டும் பாதிக்கப்படும். அதனால ஆமாங்க மாதாஜி. சந்தோஷமா இருங்களேன். சின்ன வயசு சந்தோஷமா பக்தி பண்ணலாமே. பணம்ன்றது உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப அதுக்குதான் மாதாஜி சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா குடுப்பனம் நீங்க இல்லாம இருக்கு. போங்க வேலைக்குன்னு சொல்லுவேன் நான். உங்களுக்கு எங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கே உங்களை பார்த்தா ஓரளவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க நிம்மதியா மனசு சுத்தமா பக்தி பண்றீங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல மாதாஜி. சாண்டிங் மட்டும் தான் பண்ண முடியுது, புக்ஸ் ரீட் பண்ணவே டைம் அதான் கிடைக்க சொல்றேனே, மாட்டேங்குது. அதுக்கு தான் வழி சொல்றேன்ல. அதுக்கு தான் வழி சொல்றேன். ஆஹ் உம் அதுக்கு தான் வழி சொல்றேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா வேலைக்கு போங்கம்மா. ஓகே. அப்படி அதெல்லாம் இல்லைன்னும் போது அப்பா அம்மா அப்பா நல்ல கையை காலை பிடிச்சி அமுத்தி கொஞ்சம் கொஞ்சி கெஞ்சி நான் வேலைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு பக்தியில போங்களேன். உம் சரிங்க மாதாஜி. சரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஆஹ் வேற யாரு? விஷ்ணு பிரியா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஆம், நாங்க இப்ப எல்லாம் டெம்பிள்ல நிக்கும் போது மாதாஜி சேவை செய்யும் போது எந்த ஒரு உறவுன்ற போனோ இல்ல நண்பர்கள் வராது, வந்தாலும் எடுக்கவும் மாட்டேன். ம், ஆனா டெம்பிளை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாதான் தாமதம் மாதாஜி, அந்த மாயை உடனே அடிக்க துவங்கிடும். ம், போனா ஏதாவது வந்துடும். ம், நான் டயர்டு இப்பதான் வந்தேன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ம், அப்புறமா நிறைய அப்படி 4 நாள் கோல் பண்ணையிலன்னு வைங்களேன் மாதாஜி உறவு,
அதை சேர்த்து வச்சு ஏதாவது பேசுறதுக்குண்டே இருப்பாங்க. ம் நான் நின்றாலும் கூட வீட்டுல நீ இல்ல, வெளியால போயிட்டு தூக்க மாட்டேன் போன, ம் வெளியால போயிட்டு வந்தேன், இப்பதான் வெளியால போயிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் அப்படி சொல்லலாமா மாதாஜி? நல்லதுக்கு தானே நாங்க அப்படி சொல்றோம். ஆமாமா, தாராளமா சொல்லலாம். இல்ல எனக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்டா வருதுன்னு சொல்லுங்க. இல்ல போன் வருது வச்சுக்குவேன், அப்படி இல்ல சொல்லிட்டு வெளியால போய் வைக்கலாம். நீங்க இப்ப இப்ப அது ஆமா. இப்ப அவங்க வந்து இப்ப உறவினரோ நண்பரோ பக்தரோ முக்கியமான விஷயத்த பேசுறாங்கன்னா சரி, சும்மா ஊர்கதை பேசுறதுக்கு நீ என்ன, நான் என்ன பண்ணேன், என்ன சமைச்சேன், என்ன துணி வாங்கினேன், இந்த மாதிரி வீண் பேச்சு பேசுறாங்கன்னா இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். நான் கூடுதல் எடுக்க மாட்டேன் மாதாஜி கிட்ட. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்னன்னு கேட்கறதுக்கு எடுப்பேன். அப்போ எங்க போனேன்னா வெளியால போயிட்டேன், அப்படி ஒரு சாக்க சொல்லுவேன். சொல்லலாமான்னு கேட்கிறேன். தாராளமா சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? இல்ல அது பொய்யா அப்படியாமாண்டு. இல்ல மாதாஜி, இப்ப பொய் பக்திக்காக போய் சொல்லித்தான் ஆகணும். இல்ல நேரடியா பக்குவமா இதே தொடர்ச்சியா செய்யறாங்கன்னா நீங்க சொல்லுங்க, எனக்கு நேரமே இல்ல, சாரி, எங்களுக்கு பக்தியில நிறைய வேலை இருக்கு, நான் பாடம் நிறைய எழுதணும், நிறைய கேட்கறது இருக்குது, மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால அவங்க கோச்சிக்க மாட்டாங்கன்னா சொல்லுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு பொய் ரொம்பவே டயர்ட் ஆகுறோம் மாதாஜி. அவங்க எடுத்த போன் எடுத்தாலே இப்ப எனக்கு பிடிக்கிறதும் இல்ல. அப்புறமா நாமளே அது டயர்ட் ஆகுறோம். 2 வார்த்தை பேசினா கூடவே டயர்ட் இல்ல, ஆகுறோம். அப்ப நீங்க என்ன எப்படி காட்டணும்னா, நீங்க வந்து டக்குன்னு எடுத்து அர்ஜென்ட்டா போயினே இருக்கிறேன், நீங்க ஏதோ பேசுனீங்க போல் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டாந்துடணும். அங்க உம் அவங்கள அங்க வந்து என்ன ஏதுன்னு அப்படி இப்படி இழுக்க விடக்கூடாது. ஆமா. இழுக்காம அந்த நானு ஏதாவது எமர்ஜென்சியா அப்படின்னு கேளுங்க, ஏதாவது அவசரமா அப்படின்னு கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு வாங்க பாருங்க. அப்ப சரி, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் 2 தெரியும்ல தடவை எங்க கட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்களும் பேச மாட்டாங்க. அவங்க புரிஞ்சு அதே இப்ப காலத்துல அது மொபைல் போன் கையில வச்சுன்னு வேற எதுனா யோசிப்பாங்க. ஆனா டைம்ல நிக்கும் போது அவையாவே கூப்பிட மாட்டேன். அவைக்கு தெரியும் நான் இருக்க மாட்டேன்னு தெரியும். அவையாவே கூப்பிட மாட்டாங்க. அந்த 4 நாளும் கூப்பிடவே இல்லை, இல்லைன்னா கூப்பிடவும் திரும்ப மாட்டேன். நீங்க வந்து பக்தி பத்தியே பேசுங்க. அது பாருங்க, ஜெபம் பண்றது ரொம்ப நல்லதுங்க, கோயிலுக்கு வாங்க, இன்னைக்கு ஏகாதசிங்க, இப்படியே பேசுங்களேன். அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுற ஆசையே வராது. ஐயையோ இது போட்டு அறுக்கும். என்னுடைய உறவினர் ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த கீதா என்ன இப்படி அறுக்குதே. நல்லதுதான். நான் உடனே கிருஷ்ணரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவேன், ஜெபம் பண்றதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவேன், பாகவதம் பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே பிடிக்கல. அப்ப நல்லது, நீ பேசாத போ. இதுதான் டெக்னிக் மாதாஜி. ஒண்ணு நீங்க போய் சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க பேசுறத தடுத்து நிறுத்தி நீங்க பேசுங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிடுங்க. ஒரு கதை சொல்லி நான் அபக்தர்களுக்கு எல்லாம் நான் வந்து உடனே கதையில இறங்கிடுவேன். நான் ஒரு கதை சொல்றேன், இது பாருங்க, பஸ்மாசுரன் அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு கதை ரெடிமேடா கதை வச்சிருப்பேன். அதெல்லாம் பிடிக்கலன்னா அவங்க உங்களுக்கு போனே பண்ண மாட்டாங்க. நல்லதா? விஷ்ணு பிரியா மங்களூர், கை தூக்கி இருக்கீங்க. சரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. மாதாஜி, எனக்கு 2 கொஸ்டின் இருந்துச்சு. போன வாரத்து வகுப்புல நீங்க சொன்னது, பட் இந்த வாட்டி போன வாரத்து வந்து நான் கேட்க முடியல, அப்புறம் தான் கேட்டேன் கிளாஸ். பொண்ணுங்க பத்தி நீங்க எடுத்திருந்தீங்களே அந்த கிளாஸ். ஆனா இப்ப நீங்க வந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உங்க பாஷை நம்ம பாஷை புரியுறது இல்ல. அதனால நான் உங்க கிளாஸ் கேட்டு எனக்கு நான் எவ்வளவு நினைப்பு வச்சிருக்கிறேனோ அவ்வளவு அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்லு. புள்ளா இல்ல, உங்க மாதிரி எனக்கு தெரிஞ்ச எது எவ்வளவு நான் ஞாபகமா வச்சிருக்கணும் அந்த ஞாபகம். அது வந்து ஒரு பொண்ணு ஆட நினைக்க கூடாதா, அக்கஸ்மாத் நினைச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? அதுல இருந்து ஒரு கேள்வி இல்லையா மாதாஜி? இல்ல 1 மினிட் மாதாஜி, கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. அவங்க கேட்ட கேள்வி என்ன? அவங்க கேட்ட கேள்வி வேற ஆம்பளையும் நம்ம மனசு கூட நினைக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அவகாசமா நம்ம நினைச்சிருந்தா அது அது அப்படியே அந்த பாவம் இருக்குமான்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி. கலியுகத்துல வந்து அந்த கதை ஒண்ணு வரப்போகுது, நான் அதை சொல்றேன். மனசுல தப்பு பண்ணுவாங்க, ரேணுகான்னு ஒரு ஜமதக்னியினுடைய மனைவி. அதுல தண்டனை அவங்களுக்கு அனுபவிச்சாங்க. அவங்க கலியுகத்துல மனசுல நினைக்கிறதுக்கு தண்டனை கிடையாது, ஆனா நிறைய மனசுல நினைச்சோம்னா செயல்பாட்டுல இறங்கிடுவோம்.
இது வரைக்கும் போன விஷயத்த பத்தி நம்ம இப்ப இனி கவலைப்பட முடியாது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெண்கள் தப்பு பண்ணிருக்கலாம், பெண்களோ இல்ல பக்தி வாழ்க்கையில கூட ஆண்களுக்கு கூட நம்ம எவ்வளவோ தவறுகள் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டோம்ல. அந்த தவறுகளை திருப்பி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் தவறு செய்யாம இருப்பேன். இனி போன விஷயத்த பத்தி ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமேல் சரியா இருங்க. எப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதோ, எப்போ இது தவறுன்னு தெரிய ஆரம்பிச்சதோ, அதுக்கப்புறம் நீங்க சரியா இருங்க. அதான் என்னுடைய அறிவுரை. புரியுதா? இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல. எஸ் இதுக்கு முன்னாடி பண்ணதை என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதை விட்டுருங்க. இப்ப நீங்க செய்யற பக்தி உங்களை அதெல்லாம் மைனஸ் பண்ண வைக்கும். அந்த பாவத்துக்கெல்லாம் பகவான் வந்து மன்னிப்பு கொடுப்பார். இனிமேல் செய்ய மாட்டேன்னு எப்போ நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே மாதாஜி, நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். போனதை அப்படியே பத்தி கவலைப்படாம ரெண்டாவது கேள்வி கேளுங்க. ரெண்டாவது மாதாஜி, இப்ப நாம வந்து பிரபுபாதரை தான் முக்கியமா நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிறோம். பிரபுபாதர் அந்த குரு மூத்த பக்தரை தான் எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம வந்து இப்போ பிரபுபாதர்கிட்ட நம்ம போய் சொல்லாமா, எனக்கு கிருஷ்ணன் கிட்ட போய் சொல்றதுக்கு தகுதி இல்ல, பட் நீங்க சொல்லுங்க அப்படி வேண்டலாமா? அப்படி வேண்டலாம், வேண்டலாம், தாராளமா வேண்டாம். ஓகே, அது நல்லா ஓகே, செய்யும். சரி சரிங்க. ஹரே கிருஷ்ணா. நித்யகுமாரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டர் பிரணாம்ஸ். மாதாஜி, ஒரு டவுட். இப்போ சாண்டிங் பண்ணும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாதுன்றது எனக்கு புரியுது மாதாஜி. அஃபென்ஸ் அப்படின்றது புரியுது. இப்போ அதுல ஆனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாண்டிங் பண்ணும்போது சாண்ட் பண்ணும்போது கேட்கணும். ஓகே. இப்போ அந்த மைண்ட் வந்து சம்டைம்ஸ் இல்ல, எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அது டைவர்ட் ஆயிடுது, வேற ஏதாவது யோசனையில இருக்கு. இப்போ அந்த டைம்ல வந்து நான் புக் ரீடிங் புக் ரீடிங்னா அந்த பகவத்கீதை அந்த மாதிரி புக், அது கிருஷ்ணரை பத்தின ஞானத்தை கொஞ்சம் அந்த ஒரு லைன் படிச்சுட்டு அதை கான்டெம்ப்ளேட் பண்றது வந்து எனக்கு அது அதுல ஃபிக்ஸ் ஆனா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது பண்ணக்கூடாதுன்றது எனக்கு புரியுது. ஆனா அதுலயும் கிருஷ்ணரை பத்தி தான் யோசிக்கிறோம் அப்படின்னும் போது அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா ஒரு கேள்வி, புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த கேள்வி புரிஞ்சிச்சு. ஆனா அது எப்படி தெரியுங்களா? இப்ப கிருஷ்ணரை தான் யோசிக்கணும்ன்றது ஜபத்துல வரும். இப்ப பெரிய பெரிய பக்தர்கள், ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல பிரபுபாதரை எடுத்துக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர், தூய பக்தர்கள், மிக உயர்ந்த நிலையில இருக்கிற பக்தர்கள்லாம் ஜபம் பண்ணும்போது கிருஷ்ண லீலை அவங்க மனசுக்குள்ள ஓடும். கிருஷ்ண லீலையை அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு லெவல்ல நடக்கும். சரியா? ஆனா நாம நான் மெடிடேட் பண்றேன் அப்படின்னு சில விஷயங்கள்ல நம்ம போக ஆரம்பிச்சோன்னே நம்ம மனசு இறங்கி அப்படியே மெட்டீரியலிஸ்டிக்கா திரும்பிடும். அதனால இப்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுற ஒரே அட்வைஸ் என்னன்னா, எதையும் படிக்கிறது இல்ல, எதையும் கேட்கறது இல்ல, சாண்ட் பண்றது மட்டும் கேட்கணும். ஓகே. ஹரே கிருஷ்ண மாமந்திரம் மட்டும் உள்ள போற மாதிரி பாருங்க. ஜபம் பண்ணும்போது ஹரே கிருஷ்ண மாமந்திரம் உள்ள போனோம். அப்போ மனசும் ஹரே கிருஷ்ணா தான் சொல்லணும். இப்ப பொதுவா நம்ம ஜபம் வாய் பண்ணோம், காதும் கேட்டுறோம். ஆனா அந்த காதுல ரெண்டு விஷயம், அந்த மனசு எங்கேயோ இது நான் சமையல் செய்யணும், இது பண்ணும், அது பண்ணும், என் பையன் நாத்து, என் ஹஸ்பண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓடுது பாருங்க. வாய் என்ன பண்ணும்? அது மெக்கானிக்கலா இயந்திரத்தனமா அப்படியே ஹரே கிருஷ்ணன்னு ஓடும். மனசு வேற எங்கேயோ அப்படியே ரெண்டும் ஓடின்னு இருக்கும். அதை தடுக்கணும்னா நம்ம மாதிரி சாதாரணமானவர்கள் அந்த மனசை நிறுத்தணும். மனசும் ஜபம் பண்ணணும், மனசும் ஹரே கிருஷ்ணா தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ட்ரையல் இருக்கு. அதுக்கு வந்து அதுதான் நான் வந்து இப்ப அந்த கண்ணும் வந்து வேற விஷயங்களை பார்க்காம ஹரே கிருஷ்ணாவே பாக்குற மாதிரி அந்த மந்திரம் கையில எழுதியோ இல்ல அந்த ஒரு இது மாதிரி இருக்கு, ஹரே கிருஷ்ணா மாமந்திரபோ, இது அதை வச்சு ஜபம் பண்ணும். 3 சென்சஸும் வந்து ஒரு அந்த மாதிரி பழகி 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 நீங்க ஒரு உன்னதமான நிலைக்கு வரும்போது, நீங்க நல்லா ஜபம் பண்ணும்போது, தூய பக்தர் ஆகும்போது, அந்த பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது தேவையோ அதை கிருஷ்ணரே கொடுப்பாரு. அது தானா வரும். நாமளா யோசிக்கிறது இல்ல, நாமளா எந்த விஷயத்தையும் யோசிக்கிறது இல்ல, அது தானா வருமா தூய பக்தர்களுக்கு. நமக்கு இல்ல அது. நாம அந்த மாதிரி யோசனை பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது அது அதுல வந்து வேற எதுனா பௌதிகமா நம்ம மனசு நம்மளை கொண்டு போயிடும். ஆரம்பத்துல ஒண்ணு அப்படி தெரியலாம். ஓகே, நான் வந்து
ராதாகிருஷ்ணருடைய லீலையை நினைச்சுக்கிறேன், குசும் சரோவர் நினைக்கிறேன், பிருந்தாவனத்துல குசும் சரோவர் இல்ல ராதா குண்டம் அந்த லீலையை நினைக்கிறேன் அப்படின்னு ஜபம் பண்ண போய் வேற எதனா அதோட கனெக்ட் ஆகி நம்ம வந்து அப்படியே மனசு என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு வார்த்தையை எடுக்கும், அந்த வார்த்தையில இருந்து லிங்க் போட்டுக்கும், போட்டு எண்ணங்கள் அப்படியே கிராஸ் ஆயிடும், எங்க இருந்து எங்கேயாவது போயிடுவோம் நம்ம. அதை நீங்க மனசை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க, தெரியும். ஆமா மாதாஜி, கரெக்ட் தான். அதனாலதான் அதை வந்து மனசும் இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்துல இருக்கிற நாம வந்து வார்த்தை வாயில சொல்ற வார்த்தையை காதுல கேட்கணும். ஹரே புரிஞ்சுது கிருஷ்ணா மாதாஜி. அப்படின்றத கேட்டோம்னாலே மனசு ஆடாது. இப்ப லெக்சர்ல பாருங்க, ரொம்ப அட்டென்ஷனா கேட்கறோம். எப்படி கேட்கறோம்னா அந்த நான் சொல்றத அந்த ஒலி வந்து உள்ள காது உள்ள போகுது, அப்ப மனசு வேற எதையும் யோசிக்கல. அந்த ஆமா மாதிரி ஒரு டாஸ்க் தான் கொடுக்கணும். ஜெபம் மட்டும் ஒரே டாஸ்க் தான், அதுல நீங்க மல்டி டாஸ்க் பண்ணவே கூடாது, பண்ண முடியாது. சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ். விஷ்ணு பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப நாங்க நாமம் எல்லாம் வைக்கிறவங்க தானே, ஆனா சைவாக்கள் சந்தனம் தானே வைக்கிறாங்க. ஆனா சந்தனத்தின் மகிமை அது என்னன்னு கேட்குமே, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணும் போது எனக்கு அதை சொல்ல தெரியல மாதாஜி. கேட்டாங்க அந்த சந்தனம் ஏன் வைக்கிறாங்க, அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்றது. இப்போ அவங்க வந்து இப்ப தேவி தேவர்களா வழிபடுறவங்க. இப்ப நம்ம வந்து நீங்க அத அவங்க கிட்ட தைரியமா சொல்லுவீங்களா? யாருக்கு சொல்லலாம் அவங்களுக்கு நீங்க தைரியமா வித்தியாசம் சொல்லுவீங்களா? சொல்லுவேன். அதாவது இந்துக்கள் பொதுவாவே வந்து இந்துக்கள் அப்படின்னும் போது வந்து நீரில்லா நெற்றிப்பாழ்ன்னு சொல்றாங்க. திலகம் வைக்கலன்னா அட்லீஸ்ட் இப்படியாவது வைக்கிறாங்கன்னா நல்லதுதான், அது ஏதோ ஒரு நல்லதுலதான் இருக்கிறாங்க. இந்த நெற்றிய பாழா வச்சு கூடாது, அது ரைட்டு தான். அது அந்த விதத்துல முதல் மார்க்கு பாஸ் ஆகுங்க. இது வந்து வழிபாடு அப்படின்னும் போது விஷ்ணு கிருஷ்ணரை வழிபடுறதுதான் பக்தியே. அப்ப நம்ம கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னும் போது கிருஷ்ணருடைய திருவடியை எடுத்து தலையில வச்சுக்கிறோம், நெத்தில வைக்கிறோம். கிருஷ்ணருடைய திருவடியை நெத்தில வச்சு நம்மள யாரெல்லாம் இந்த திலக்க பாக்குறாங்களோ யமதூதர்கள் யமராஜா எல்லாம் வரமாட்டாங்க. இது இது இருந்துச்சுன்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் குறையுது. இதனுடைய மகிமை ஒரு நாள் கொடுத்துருக்கேன் கிளாஸ்ல, திலகத்தினுடைய மகிமை வேணா ஷார்ட்ஸா பண்ணி போட்டுறேன் நான். இது போடும்போது திருநூறு போடும்போது அவங்க எல்லாம் இப்ப அதுலயும் அவங்க சிவபக்தர்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன அது எதுக்காக அதை போடுறாங்களோ அதை அடைவாங்க. நீங்க எதுக்காக திலக்கு போடுறீங்க? கிருஷ்ண பிரேமையை அடைவதற்காக திலக்கு போடுறீங்க. தெளிவா இருக்கிறீங்களா? அவங்க எதுக்காக திருநூறு பூசிக்கிறாங்க? அவங்க பாவங்கள் போகணும், அடுத்த பிறவி நல்லா இருக்கணும், இந்த பிறவிலே பணம் காசு வரணும் அப்படின்னு நினைச்சு அதை போடுறாங்க. இல்ல சிவபெருமான் வந்து எதுக்கு இந்த இது போடுறாரு, பஸ்மத்தை போடுறாருன்னா என்னுடைய இந்த சரீரம் பஸ்மமாக போக போகுது, அதனால இத பத்தி எனக்கு கவலை இல்லை, இந்த சரீரம் பத்தி கவலை இல்லை, சுடுகாட்டினுடைய பஸ்மத்தை எடுத்து நான் நெற்றியில் தேர்த்தி கொள்கிறேன்னு அவர் ஒரு விரக்தி துறவு நிலையில அவங்க அதை பண்றாங்க. அந்த அந்த துறவு நிலைனா அந்த துறவு நிலை அவங்க அடைவாங்க. நான் வந்து என்னை எப்படி அடையாளம் காட்டிக் கொள்கிறேன்றதுதான் முக்கியம் இங்க. இதெல்லாம் நான் வந்து நான் கிருஷ்ண பக்தை என்பதை நான் மறக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் இதை போட்டுக்கிறேன். எப்போதும் கிருஷ்ணருடைய திருவடி என் நெற்றியில் இருக்க வேண்டும்ன்றதுக்காக நான் திலக் போட்டுக்கிறேன். அவங்க எதுக்காக போடுறாங்களோ அதை அவங்க அடைவாங்க. அவங்க தங்களை எவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், இப்படி போட்டு நான் சிவனடியார்னு காட்டுறாங்க, இப்படி போட்டு நான் இந்த உலகத்தையே சுற்றி வர வேண்டும்னு நினைக்கிறாங்க. காமை ஸ்தேஸ்தே வித்தக்யான அந்நிய தேவதா, அந்நிய தேவதாவை வணங்குறவங்க எல்லாம் இப்ப ஐயப்பனை வணங்குற சந்தனம் போட்டுக்குவாங்க. என்ன வேணும்? பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயப்பன் கொடுப்பான்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. அவங்க எதுக்காக அதை பண்றாங்களோ அதை அடைவாங்க. போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி போலீஸ் வந்து நான் போலீஸ்காரன் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டணும் இல்லையா? இல்லைன்னா போலீஸை யாருன்னா சல்யூட் பண்ண முடியுமா? பண்ண மாட்டாங்க. பயப்படுவாங்களோ போலீஸ்காரன். நர்ஸ் வந்து வெள்ளை துணி போட்டுக்கிறா, அவங்க எல்லாம் அவங்கள அடையாளப்படுத்துறாங்க. நான் நர்ஸு, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா ஊசி குத்துவேன், மாத்திரை கொடுப்பேன், பேஷண்ட்ஸை பாத்துக்கிறேன், நான் நர்ஸு கூட போட்டுக்கிறான். அப்போ போலீஸ்காரன் துணி போட்டுக்கிறான், ஜட்ஜு துணி போட்டுக்கிறான். இவங்க எல்லாம் அவங்க யாருன்னு காட்டுறாங்க. அப்ப அவங்க வந்து சிவனடியார்கள்னு காட்டுறாங்க.
அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடைவார்கள். அப்படி அடையாளப்படுத்தும் போது அவங்களுடைய இலக்கை அவர்கள் அடைவார்கள். அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம்னு சொல்லுங்க. இது வந்து அந்த சந்தனத்துக்கு உரிய வித்தியாசம் அதான். அது என்ன சந்தனம் இடுறாங்களே அதான். இது வந்து நாங்க வந்து கிருஷ்ணரை நோக்கி பயணிக்கிறோம். அவங்க இந்த உலகத்தையே இங்கேயே சுத்துறோம். என்ன வேணும், பௌதிகமா வேணும்னு நினைச்சாங்கன்னா பௌதிகமா அடைவார்கள். பெரும்பாலும் தேவி தேவர்களை வழிபடுறவங்களுக்கு பக்தினா என்னன்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கறத கடவுள் தரணும்ன்ற தத்துவத்துலதான் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமா, புரியுது. தேவி தேவர்களை வழிபடுறவங்க திருநூறு பூசுறாங்க, சந்தனம் பூசுறாங்க. எதுக்குன்னா அவங்கள அப்படி அடையாளப்படுத்துறாங்க. நான் வந்து சிவபெருமானுடைய பக்தர், நான் ஐயப்பனுடைய பக்தர் அப்படின்னு. ஐயப்பனுடைய பக்தராகி என்ன ஆக போகுது? அதை அவர்கள் அடைவார்கள். அவங்களுக்கு அது புரிஞ்சு அவங்க இது பொதுவாவே ஜெனரல் பொது கருத்து என்னன்னா, நீர் இல்லா நெற்றியில எதனா இருக்கணும், ஒரு அடையாளத்தை வைக்கணும். மனுஷனா பிறந்தான்னா அந்த அடையாளம் இல்லைன்னா அது சுடுகாட்டுக்கு சமம். அட்லீஸ்ட் நம்ம வந்து தூய பக்தின்றோம், திலகம் தான் முக்கியம். ஆனா குறைஞ்சபட்சம் இந்த திருநூறு குங்குமாவது வைக்கணும். அது வைக்கலன்னா அது சுடுகாட்டுக்கு சமம். அப்படிப்பட்ட நெற்றியை பார்த்தவர்கள் போய் குளிக்கணுமா, தெரியுமா? அதனால்தான் சொன்னது நீரில்லா நெற்றிப்பாள். வைக்கிறது முதல் படி சரி, ஆனா அவங்க எதுக்காக வைக்கிறாங்களோ அதை அடைவார்கள். சந்தனம் வந்து இன்னொன்று குளிர்மையாக சொல்லப்படுது மாதாஜி. பல காரணங்கள் இருக்கு மாதாஜி, பல காரணங்கள் இருக்கு. நம்ம திலக வைக்கிறதுக்கு காரணம் ஆன்மீக காரணம் தான். அது நல்லதுதான். அதெல்லாம் தானா வரும். பக்தியில வந்து குளிர்ச்சியா இருக்கும், உடம்பு நல்லது, அதெல்லாம் இருக்கு. யாரும் நம்மள வந்து இந்த இது பண்ண மாட்டாங்க, மெஸ்மரிசம் பண்ண மாட்டாங்க இங்க இது இருந்தா. ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் வந்து உங்களை வந்து கவரக்கூடிய அது ஏதோ ஜாது இந்த மயக்கிறதெல்லாம் இந்த இடம் தான், இந்த புள்ளி தான். இந்த புள்ளிய வந்து இந்த மந்திரவாதிகள்லாம் அப்படி பார்த்து இழுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள், உடலுக்கான விஷயங்கள் இருந்தாலும் நாம போடுறதுக்கு ஆன்மீக காரணம் தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? முக்கியம் வந்து ஆன்மீகம் தான். அது கூட சம்பந்தப்பட்டு சில பௌதிகமான விஷயமும் இருக்கு. நமக்கு பாதுகாப்பு, உடல் பாதுகாப்பு இருக்கு, அது நல்லது, உடலுக்கு குளிர்ச்சி இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா ஆன்மீக காரணம் தான் மேலோங்கி இருக்க வேண்டும். நாம வைக்கிறதுக்கு காரணம் ஆன்மீகம் தான். அவங்க எதுக்கு வைக்கிறாங்க? இந்த காரணம், அடிப்படை காரணம் வந்து நீரில்லா நெற்றிப்பாழ்ன்றது எல்லாருக்குமே பொதுவானது. இந்துக்கள் எல்லாருக்குமே பொதுவான விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுல தூய பக்தியில வர்றாங்களான்னா இல்ல, அவங்க எல்லாம் தூய பக்தியில வரல. ஏன்னா எங்க குருதேவர் சொல்லுவாரு, இப்படி போட்டிருக்கீங்கன்னா இப்படி சுத்துவீங்க உலகத்தை. அப்படி இது உலகம் இல்லையா, இந்த தலையை உலகம்னு வச்சுக்கோங்களேன், பூமின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போட்டா இப்படியே சுத்தி சுத்தி வருவீங்க அப்படியே சொல்லுவாரு. இதுன்னா நேரா கிருஷ்ணர்கிட்ட போவீங்க. இது பாருங்க இப்படி போகுது இல்ல, அதனால நேரா கிருஷ்ணர்கிட்ட போவீங்க. இந்த வித்தியாசத்தை கூட நீங்க சொல்லலாம், சிம்பிளா சொல்லலாம். ஆனா புரிதல், இவ்வளவு விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படின்னா இந்த உலகத்தை சுத்தணும், இப்படின்னா இந்த உலகத்தை விட்டு போகணும், அதான் அப்படின்னு சொல்லிடுங்க. இதான் வித்தியாசம்னு சொல்லுங்க. நெற்றியில இப்படி வச்சீங்கன்னா இந்த உலகத்தையே சுத்துவீங்க, இப்படி வச்சீங்கன்னா உலகத்தை விட்டு மேல கிருஷ்ணர்கிட்ட போவீங்க. அதான் சிம்பிள். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு மிக்க நன்றி. நாம் அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பில் வகுப்பு வச்சுக்கலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துப்ஜ்ய பக்தானம் பாவனேப்யோ நமோ. நன்றி.